அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லையில்லாத உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல பிதாவே, எங்களுக்கு நீர் நல்லவராகவும் போதுமானவராகவும் எல்லாவற்றிற்கும் எல்லாமானவருமாக இருந்து எங்களுடைய ஜீவித பாதையிலே கூடவே இருந்து வழி நடத்துகிற நல்ல தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, நெருக்கங்கள், கஷ்டங்கள், சோதனைகள், நஷ்டங்கள், வேதனைகள் நிறைந்ததான இந்த உலக வாழ்க்கையிலும் உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, நீர் கைவிடாதவராக இருந்து அடியார்களை பலப்படுத்தி நீர் வழி நடத்துகிறவராக இருக்கிறமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமபிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரமபிதாவே, கடந்து போன நாட்கள் எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாத்து இந்நேரம் வரைக்கும் எங்களை சுகபத்திரமாக பாதுகாத்து எங்களை வழி நடத்துகிற ஜீவனுள்ள தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரமபிதாவே, ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்கும்படி கெஞ்சுகிறோம். ஒவ்வொருடைய வேண்டுதல் விண்ணப்பங்களை கருத்தாய் செவிகொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். அவருடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு அதிகமாய் நீர் கிரியை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே, நல்ல பிதாவே, வர இருக்கக்கூடியதான ஞானஸ்நான ஆராதனையிலே ஆயத்தத்தோடு அனுபவத்தோடு எடுக்க வேண்டும் என்றுதான பிரயாசப்படக்கூடியதான ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கும்படி கெஞ்சுகிறோம். சகல தடைகளையும் நிர்மூலமாக்கி போடும்படி கெஞ்சுகிறோம். பரமபிதாவே, பாவ சாப கேட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் பூர்ணமான மனம் திரும்புதல் அனுபவத்தையும் பூர்ணமான பாவ மன்னிப்பு நிச்சயத்தின் அனுபவத்தையும் பூர்ணமான ரட்சிப்பின் அனுபவத்தோடு பரமபிதாவே ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் எடுக்கத்தக்கவாறு நீர் கிரியை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே, நோய்களோடும் வியாதிகளோடும் காணப்படும் ஜனங்களை கண்ணோக்கி பாரும். பரமபிதாவே, உம்மையே பரிகாரியாக கொண்டு பரமபிதாவே உம்முடைய சுகத்திற்காக விடுதலைக்காக காத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உடைய கண்களின் பார்வையிலே தயை கிடைக்க செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய ஆழமான அந்த காயங்கள்னாலே குணமாகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும்படி கெஞ்சுகிறோம். பிசாசின் கட்டுகளுக்குள் காணப்படுகிற ஜனங்களை நீர் விடுவிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். விடுவிக்கப்பட்டு சாத்தானின் அடிமைக்குள் காணப்படக்கூடியதான அந்த ஜனங்கள் உமக்கு அடிமைகளாக உமக்கு மகிமையான சாட்சிகளாக மாற்றப்படுகிற கிரியை நடப்பிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே, இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரமும் கிருபையும் கூட இருந்து நடத்தினமைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இனி மேலும் உடைய கரமும் கிருபையும் பிரசனமும் பரிசுத்த ஆவியானோர் அசைவாடி கிரியை செய்யக்கூடியதான அந்த பாக்கியமும் இந்த இடத்துல நிறைந்திருக்கத்தக்கதாய் நீர் கிரியை செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். பரமபிதாவே, ஒவ்வொருடைய இருதயத்தின் வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் அதிகமாய் நீர் கிரியை செய்யும்படி கெஞ்சுகிறோம். ஒவ்வொருவரும் விடுதலைகளை பெற்று சமாதானத்தோடு திரும்பி செல்ல கிருபை செய்யும்படி கெஞ்சுகிறோம். குற்றங்களையும் குறைகளையும் கிருபையாய் மன இறங்கி மன்னித்தரலும். யாவர் மேலும் கிருபையாயிரும், இரக்கமாயிரும், அன்பாயிரும், தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், இயேசுவே உம்மை துதிக்கிறோம், பிதாவே உம்மை துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். English song number 357. Beautiful
282வது பாட்டு. காலமுமாயிற்றே
பாவேன் அன்பரே சுவனக்காடே ததை அடைந்து கொண்டு ஆனந்தம் கொள்ள அன்பரே சுவனக்காடே ததை அடைந்து கொண்டு ஆனந்தம் கொள்ள வந்தும் தேடுவார் இயேசுவை சேர்ந்திடுவார் பாவ சாபம் தீர்த்திடுவார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். உடைய இறக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லையில்லாத உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரந்தாய். நல்ல பிதாவே, மனுஷன் இந்த உலகத்திலே பாவம் இல்லாமல் வாழ்வதற்காக, பாவத்திற்கு செத்து பரிசுத்தமாக வாழ்வதற்காக, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை மற்ற ஜனங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகத்திலே மனுஷனாய் தோன்றி எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராகவும் குற்றமில்லாதவர்களாகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து அடியாருடைய பாவங்களும் சாபங்களும் தம் மீது போட்டுக்கொண்டு அடியாளுக்காக அடிக்கப்பட்ட எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாட்களிலே உடைய ஜனங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிப்பை பெற்று பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக நீர் இடைப்பட்டு கிரியை செய்கிற நல்ல தேவனாயிருக்கிறமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் பரமிதாய். இதோ இங்கு காணப்படக்கூடியதான நம்முடைய ஜனங்களையும் பரமிதாவை தங்கள் வீடுகளில் இருந்து ஆராதனையில் பங்கு பெறக்கூடியதான ஜனங்களையும் நீர் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சிறோம். ஒரு மனதோடு சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கவும், அந்த சுவிசேஷ வார்த்தைகள் தங்களுடைய இருதயத்திலே ஆழமாக பதிந்து கிரியை செய்யக்கூடியதாக இருக்கவும் நீர் கிரியை செய்யும்படியாய் கெஞ்சிறோம் பரந்தாய். உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படி கெஞ்சிறோம். ஒரு மனதோடு கேட்கக்கூடியதான செவித்திறனை கொடுக்கும்படி கெஞ்சிறோம். இவைகள் ஒவ்வொன்றும் எனக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்படுகிறது என்றதான உணர்வோடு காணப்பட கிருபை செய்யும்படி கெஞ்சிறோம். பூர்ணமான ஒரு மனம் திரும்புதலின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ள கிருபை செய்யும்படி கெஞ்சிறோம். நல்ல பிதாவே, இந்த ஜனங்களுக்கு இந்த பரிசுத்தமான திருவார்த்தையை எடுத்துரைக்க எந்த விதமான தகுதியும் நிலையும் மற்றதான ஏழை அடியானோடு கூட இருக்கும்படி கெஞ்சிறோம் பரந்தாய். பரிசுத்த ஆவியினாலே நிறைத்து ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசி அறிவிக்க வேண்டிய விதத்திலே பேசி அறிவிக்கவும், கேட்கிறவர்கள் உணர்வடைந்து பலன் கொடுக்கிற விதத்திலே பூர்ணமான ஒரு மனம் திரும்புதலின் ஜீவனுடலாய் மாற்றப்படவும் நீர்தாமே கிரியை செய்யும்படி கெஞ்சிறோம். குற்றங்கள் குறைகளை கிருபையாய் மன இறங்கி மன்னித்தரலும். யாவர் மேல் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். யாவரும் ஆண்டவரை துதிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1-5 வரையுள்ள வசனங்களை வாசிங்கள். பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோடு கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். மறுபடியும் வாசிங்க. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளை கேட்டதான வசன பாகமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே மனுஷனாக காணப்பட்டதான அந்த நாட்களிலே நடந்ததான ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இப்பொழுது அராஜகம், கொடுமை, பலவிதமான கொலை செயல்கள் நடக்கிறதோ அதே போன்று அந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காணப்பட்டதான நாட்களிலே பிலாத்து அதிகாரியாய் காணப்படுகிறார். அந்த மனுஷனுடைய நாட்களிலே அந்த மனுஷன் என்ன செய்கிறார்? பலி செலுத்த போனதான கலிலியர்களை
அவர்கள் செலுத்தினதான அந்த பலியோடு கூட இவர்களையும் கொண்டு அவருடைய இரத்தத்தை அதன் கூட சேர்க்கிறார். ஒரு மிக கொடூரமான ஒரு காரியம். அப்ப இதை அறிந்ததான தன்னோடு கூட இருக்கக்கூடியதான அந்த சீஷர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கிறார்கள், இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் இந்த கலிலேயர்களுக்கு நேரிட்டதே அவர்கள் மற்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் அதிகமான பாவம் செய்தவர்களா என்று. ஏன்னா இப்போ நிறைய கொலைகள் எல்லாம் நடக்கு. சிலரை ரொம்ப கொடூரமாக கொலை செய்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க ரொம்ப தப்பு பண்ணியிருப்பாங்களோன்னு சில எண்ணங்கள் வரும். அதற்கு தான் ஆண்டவருங்க என்ன செய்கிறாரு, வேறு விதமான பதிலை கொடுக்குறார். அதாவது இங்கே எப்படிப்பட்டதான ஒரு சம்பவம், கலிலேயர்கள் மனுஷனால் கொலை செய்யப்படுகிறார்கள். கலிலேயர்கள் மனுஷனால் கொலை செய்யப்படுகிறார்கள். உலகம் அவர்களை எப்படி பார்க்கிறது, மற்ற ஜனங்கள் எல்லாரை காட்டிலும் மிகவும் அதிகமான பாவங்களை செய்திருப்பார்கள் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அதற்கு நேர் மாறாக இனி ஒரு பதிலை கொடுக்கிறார். 4ஆம் வசனம் வாசிங்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. சீலோவாம் என்கிறது எருசலேமுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியதான யூதர்கள் அதிகமாக வாழக்கூடியதான இடம். அப்போ அங்கே கலிலேயர்கள் கொல்லப்பட்டார்கள். இங்கே யூதர்கள் இயற்கை சீற்றமாக இருக்கலாம், ஆனால் கோபுரம் விழுந்து என்ன செய்தார்கள், இறந்து போனார்கள் 18 பேர். இப்போ ஒரு காரியம் நடக்கும் என்றால் அது ஆண்டவராகிய அந்த தேவனுக்கு தெரியாமல் இருக்க போறதே கிடையாது. அப்போ இது இயற்கை சீற்றத்தினாலேயே யூத ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடியதான ஜனங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவர்கள் என்ன செய்கிறார்கள், கொல்லப்படுகிறார். அப்போ அங்கே என்ன சம்பவம் நடக்கிறது, கலிலேயர்கள் ஒரு மனுஷனாலே கொல்லப்படுகிறார்கள். இங்கே தேவ பாதுகாவல் இல்லாமல் யூத ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொல்லக்கூடியதான ஜனங்கள் இயற்கை சீற்றத்தினால் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்கள் அங்கே என்ன சொல்கிறார்கள், புறஜாதியார்களாக இருக்கலாம், அந்த ஜனங்களுக்கு தேவ பாதுகாப்பு இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடியதான யூத ஜனங்களானாலும் சரி, அவர்கள் மனம் திரும்பாமல் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் இதே நிலைமைதான் என்று. மறுபடியும் ஒரு ஃபுல்லாக வாசித்து முடிச்சிருங்க. பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவர்கள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமற் போனால். அடுத்து என்ன சொல்றாரு, சரியா ஒரு சம்பவம், அதாவது நினைக்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமான ஒரு சம்பவம் ஆண்டவராக இயேசு இருக்கும்போது நடக்கிறது. அது கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு ஆண்டவர் பதில் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி நிறுத்தல. அடுத்து என்ன சொல்றாரு, நீங்களும் மனம் திரும்பாமல் போவீர்களே ஆனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நீங்களும் அதே மாதிரி அப்படியே அதே போல தேவ பாதுகாவல் அற்று கொடூரமான முறையிலும் சரி அல்லது ஏதேனும் ஒரு விதத்திலே நீங்களும் அழிக்கப்பட்டு போவீர்கள். சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. அடுத்தது என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்களில் மற்றொரு நிகழ்வு நடக்கிறது. அது இங்க ஆண்டவராக இயேசு என்ன சொல்றாரு, எடுத்து காண்பிக்கிறார். யூத ஜனங்களுக்கே பாதுகாவல் இல்லை. எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? எருசலேமில் இருக்கக்கூடிய ஜனங்கள் யூத ஜனங்கள், அப்போ தேவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடியதான அந்த ஜனங்கள்ல இருக்கக்கூடியதான மற்ற எல்லா ஜனங்களை காட்டிலும் இவர்கள் மிகப்பெரிய பாவிகளா இருக்கிறார் என்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். நீங்கள் மனம் திரும்பாமல் போவீர்களே ஆனால் நீங்களும் அப்படியே அழிக்கப்பட்டு போவீர்கள், கெட்டு போவீர்கள் என்று சொன்ன போனால் இங்க என்ன, அழிக்கப்பட்டு போவீர்கள், அழிந்து போவீர்கள், நாசமாக போவீர்கள், உங்களுக்கு ஐயோ. ஒரு கேள்வியை தான் கேட்கிறாங்க, ஒரு சந்தேகத்தை தான் கேட்கிறாங்க. ஆனா இங்க ஆண்டவர் மிகவும் கடுமையான ஒரு பதிலை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார், மனம் திரும்பாமல் போவீர்களே ஆனால் உங்களுக்கும் அதே மாதிரி கொடூரமான கொலையா இருக்கலாம், அல்லது நீங்கள் நல்லதானே இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பீங்க, ஏதாவது சம்பவங்கள் நேரிடலாம், உங்களுக்கும் அப்படியே ஆகும். இங்கே தேவன் அதற்கு வழி என்ன, அதற்கு மாற்று வழி என்ன, அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வழி என்னங்கிறதுக்கு ஒரே ஒரு பதிலை தான் கொடுக்கிறார். நீங்கள் மனம் திரும்பாமல் போவீர்களே ஆனால். ஏன்னா பொதுவாக மனம் திரும்புதலை குறித்த பிரசங்கம் பல இடங்கள்ல இருக்கா. ஆனா இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முக்கியத்துவப்படுத்த, எதற்கு முக்கியத்துவப்படுத்துகிறார், மனம் திரும்புதலுக்கு.
நீங்கள் மனம் திரும்பாமல் போவீர்களே ஆனால் உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆகும். காரணம் என்ன? ரோமர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 23வது வசனம் வாசிங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. நீங்க யூதர்களாகவும் இருந்துட்டு போங்க, நீங்க புறஜாதிகளாகவும் இருந்துட்டு போங்க, நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற வரைக்கும் நீங்க யாருதான்? பாவிகள். அநேகருக்கு என்ன இருக்கும், எனக்கு இயேசு கிறிஸ்துவ தெரியும், கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்துட்டு நானும் ஒரு கிறிஸ்தவன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பாவி, நீ படுபாவி, உனக்குள்ள பாவம் இருக்கு, நீ மனம் திரும்பி தான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு என்ன எப்பொழுது சம்பவிக்கணும் தெரியவே செய்யாது. தேவ பாதுகாவல் உனக்கு இருக்கான். எனவே தான் அதான் சொல்லு, எல்லா மனுஷர்களும் பாவம் செய்து. அப்ப பாவியா இருக்கக்கூடியதான எந்த ஒரு மனுஷனானாலும் சரி, எந்த ஒரு மனுஷியானாலும் இந்த உலகத்திலே வாழக்கூடியதான நாட்களிலே தேவ பாதுகாவலோடு இருக்க வேண்டுமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பிதான் ஆக வேண்டும். நீ மனம் திரும்பாமல் இருக்கிற பட்சத்திலே உன் மீது தண்டனையானது எந்த வேளையிலும் அது என்ன வரக்கூடியதாக இருக்கும். நீ தேவ கோபத்தோடே இருக்கிறாய், நீ நியாயத்திருப்பேற்ற நிலைமையிலே இருக்கிறாய், தண்டனைக்கு உட்பட்டதான ஒரு நிலைமையோடு இருக்கிறாய். அந்த தண்டனை எந்த வேளையிலும் உன்னை அறியாமலே உன் மீது வரும். 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி வேதம் என்ன சொல்லுது? அதாவது இங்க பேதுரு அப்போஸ்தலர் தன்னுடைய நிருபத்துல மனம் திரும்ப வேண்டும் என்பதான ஒரு காரியத்திற்கு. ஏன்னா இங்க எல்லாருமே இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பீங்க, ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறீங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டவங்கள மனம் திரும்பி மறுபடியும் பாவத்தின் பக்கமா திரும்பினதான ஜனங்கள் இருப்பீங்க, ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மனம் திரும்பாதவர்களாகவே இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு நியாயம் இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு நீதி இருக்கும், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றதான எண்ணமும் மன தைரியமும் இருக்கும். ஆனா ஆண்டவர் இந்த நாட்கள்ல சொல்லுறாரு, உன் கணக்கெல்லாம் தப்பு, நீ போடுறதெல்லாம் தப்பு கணக்கு, உன் சுய புத்தியை சாராத, நீ ஆண்டவரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து நீ என்ன செய், மனம் திரும்பு என்று சொல்கிறார். எல்லா மனுஷர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அவருடைய விருப்பமா இருக்குது. வாசிங்கள். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. அப்ப தேவனுக்கென்று ஒரு விருப்பம் இருக்கு பாருங்க. தேவனுக்கென்று ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பம் என்னவாம்? நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். என்ன உணர்வு வேண்டும்? நாம் மனம் திரும்பி தான் ஆகணும், வேற வழி இல்லை. காரணம் என்ன? அது தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் 17வது அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர்களுக்கும் கட்டளையிடுகிறார். இங்க என்ன? முதல்ல தேவனுடைய விருப்பத்தை குறித்து அறிந்தோம். அந்த விருப்பம் வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க உங்களை ஏமாத்தி கொள்ளக்கூடாது. எனக்கு நோய் வந்துட்டு, வியாதி வந்துட்டு, குறையல, சாபம் பிடிச்ச நிலைமையில இருக்கிறேன், நிம்மதி இல்லாம இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இது எல்லாவற்றையும் காரணம் உன்னுடைய கெட்ட இருதயமும், குணப்படாத இருதயமும், பிடிவாத குணமும், தவறான காரியத்தில் ஒரு உறுதி இருக்கிறதுனாலேயே ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த சோதனை எல்லாமே. மனம் திரும்பிதான் ஆகணும், அது அவருடைய விருப்பமா இருக்கிறது. அடுத்து இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லா மனுஷர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறாராம். இப்போ முதல்ல தன்னுடைய விருப்பத்தை அறிவிக்கிறாரு. மனுஷனுக்கு உணர்வே இல்லை. உங்களை உருவாக்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்தக்கூடியதான் அந்த தேவன் சொல்கிறார், உனக்கு நான் இதெல்லாம் செய்கிறேன், நீ எனக்கு ஒன்று மாத்திரம் செய், எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. இப்போ சில தாயும் தகப்பனாரும் பிள்ளைகளுக்கு நல்லா செய்வாங்க, செய்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு இன்னொரு விருப்பம் இருக்கு, அந்த விருப்பத்தை பிள்ளை நிறைவேற்றுவியான்னு கேட்பாங்க. அதே போல அந்த பரம தகப்பன் சொல்லுகிறார், உன்னை நான் பாதுகாக்கிறேன், வழி நடத்துறேன், உனக்கு எல்லாமே தருகிறேன், எனக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. அது என்ன விருப்பம்? நீ என்னையாவது மனம் திரும்பு. பொறுமையா சொல்லி பார்க்கிறார். எந்த மாற்று கருத்துமே, எந்த ஒரு மாற்றமே உங்களுக்குள்ளே வரவில்லை. அடுத்து என்ன செய்கிறார்? கட்டளையாகவே கொடுக்கிறார், நீ மனம் திரும்பிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. வாசிங்க. அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதோர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர்களுக்கும் கட்டளையிடுகிறார். எங்கும் உள்ள மனுஷர். அப்ப இங்க இருக்கக்கூடியதான ரட்சிக்கப்படாத ஜனங்களை பார்த்தும், பின்மாற்றத்தோடு காணப்படக்கூடியதான ஜனங்களை பார்த்தும் அவர் சொல்றது ஒன்றே ஒன்றுதான், உனக்கு கட்டளை கொடுக்க நீ மனம் திரும்பிதான் ஆகணும். இந்த 2 தவணையும் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அது அப்படியே அசட்டை பண்ணுவீர்களே ஆனால் அடுத்தது என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உங்களுக்கு அழிவு. மனம் திரும்பாமல் போவீர்களே ஆனால் உங்களுக்கு அழிவு. அதான் முதல்ல வாசிக்கிறார். அவருடைய விருப்பத்தை தெரிவிச்சுட்டாரு, நம்ம கண்டுகிடவே இல்லை. கட்டளையா கொடுக்கிறார், கண்டிப்பா கடைபிடிச்சுதான் ஆகணும், நீ கண்டுகிடவே இல்லை.
அடுத்து என்ன சொல்றாரு? உங்களுக்கு அழிவுதான். காரணம் என்ன? அந்த மனம் திரும்புதல் அவ்வளவு முக்கியமான ஒரு காரியம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ அனுபவத்திலே அடிப்படையான ஒரு காரியம் என்ன? அடிப்படையிலும் அடிப்படையாக முதல் காரியம் என்ன? மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் பூரணமாக ப்ராப்பராக அது ஒழுங்கான விதத்தில் இல்லாமல் இருக்குமே ஆனால் நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லக்கூடிய எல்லாமே பொய்யாகவே இருக்கு. எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது மனம் திரும்புதல், மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். ஏன் அநேகருடைய வாழ்க்கையில பின்மாற்றம்? அந்த மனம் திரும்புதல் பூரணமானதா இல்லை. அந்த மனம் திரும்புதல் அது அதற்கேற்ற ஒரு அனுபவத்தோடு இல்லை, ப்ராப்பரான ஒரு அனுபவத்தோட மனம் திரும்புதல் இல்லை. அது அந்த நேரத்தில் கொஞ்சம் கண்ணீர் வெடிச்சிருப்பீங்க, அந்த நேரத்தில் பாவத்து நிமித்தம் ஒரு மன வருத்தம் அடைஞ்சிருப்பீங்க, உடனே நினைச்சிருப்பீங்க எனக்கு மனம் திரும்பினதான ஒரு அனுபவம் வந்துட்டு. மனம் திரும்புறது என்கிறது பாவத்து நிமித்தம் வருந்தக்கூடியதான அந்த மன வருத்தம் அல்ல, மனம் திரும்புதல். பாவத்து நிமித்தம் உணர்வடைஞ்சு கொஞ்சம் கண்ணீர் வடிக்கிறது அல்ல மனம் திரும்புதல். மனம் திரும்புதல் என்பது இதற்கு அடுத்தபடியாக இதுவரைக்கும் நீங்க என்னென்ன தப்புகள் செய்தீர்களோ, என்னென்ன பாவ வழிகள் செய்தீர்களோ அதை எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு தேவனிடத்தில் திரும்பக்கூடியதுதான் மனம் திரும்புதல். இங்க அநேகருக்கு எப்படி கெட்டுப்போற காரணம் என்ன? கொஞ்சம் உணர்வு வரும், உடனே சொல்லுவாங்க நான் மனம் திரும்பிட்டேன். கொஞ்சம் கண்ணீரோட ஜெபம் பண்ணுவாங்க, உடனே சொல்லுவாங்க நான் மனம் திரும்பிட்டேன். இல்லை, மனம் திரும்புதல் அது அல்ல. செய்து வந்த எல்லா பாவ வழிகளையும், செய்து வந்ததான நடந்ததான எல்லா பாவ வழிகளையும், செய்ததான எல்லா பாவ கிரியைகளையும் அப்படியே விட்டுவிட்டு அந்த மனம் அப்படியே தேவனிடத்திலே திரும்பக்கூடியதாக, தேவ சித்தம் மாத்திரம் செய்யக்கூடியதாக அந்த பாதையில் நடக்கக்கூடியதான ஒரு அனுபவம் மட்டும்தான் மனம் திரும்புதல். அதனால தான் யோவான் ஸ்நானத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துல இருந்து சீஷர்கள் வரை எல்லாருமே பிரசங்கித்தது ஒரே ஒரு காரியத்தை, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவில் வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பாருங்க, நமக்கு இது கேட்டு புளிச்சு போச்சு, அதுக்கு மதிப்பு தெரியல. ஆனா யோவான் ஸ்நானகனுடைய பிரசங்கத்தை பாருங்க, அவருடைய பிரசங்கம் எப்படி இருக்கு? நீ மனம் திரும்பு, நீ பாவம் மன்னிக்கப்பட்டுன்னு சொல்லலாம் வச்சுக்க, நீனே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிடுறீ, அதெல்லாம் நீனே வச்சுக்க, நான் அபிஷேகம் பெற்றுட்டேன்னு சொல்றீ, அதையும் நீ வச்சுக்க, நீ மனம் திரும்பினியா? கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஏன்னா நீங்க அறியறதெல்லாம் இன்னொரு விதம், நான் சொல்றது நேர் மாறி. அபிஷேகம் பெற்றுருவாங்க, ஆனா மனம் திரும்புதல் இருக்கா? யோசிங்க, மனம் திரும்பி இருக்கிறீங்களான்னு பாருங்க. ஏன்னா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனம் திரும்புங்க. நீங்க முதல்ல மனம் திரும்புங்க. உங்க மனம் எவைகளெல்லாம் இச்சிக்கிறதோ, உங்கள் மனம் எவைகளெல்லாம் வேண்டாதவைகளை விரும்புகிறதோ அவைகளை எல்லாம் விடுங்க, அதை விட்டு திரும்புங்க. யோவான் ஸ்நானனுடைய சுவிசேஷம் பிரசங்கம் எப்படி இருக்கு? மனம் திரும்புங்க, அப்பதான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் நீங்க பிரவேசிக்க முடியும். அது சமீபமா இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, யோவான் ஸ்நானகன் பிரசங்கிக்கிறார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரி அவர் பிரசங்கிக்கிறது அப்படியே நான் ஏன் காப்பி பண்ணி பிரசங்கிக்கணும்னு சொல்லி அவர் யோசிக்கவே இல்லை. எதை யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்தாரோ அதையே அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பிரசங்கிக்கிறார். ஆனா அவருக்கு என்ன, அதை காப்பி பண்ணி பிரசங்கிக்கிறோமே எண்ணம் இல்லை, எது அடிப்படையோ அதுதான் பிரசங்கிக்கிறார். சொன்ன அதே காரியத்தை அப்படியே எடுத்து இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது. இப்ப எது நம்ம இடத்துல இல்ல? அந்த மனம் திரும்பின அனுபவம் இல்லை. மனம் வருந்தக்கூடியதான அனுபவம் இருக்கு, மனஸ்தாபப்படக்கூடியதான அனுபவம் இருக்கு, குற்ற உணர்வு இருக்கு. ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே நான் செய்ய தப்பு தான், ஆனா அதை விட்டு இனிமேல் நான் இவைகளை செய்ய மாட்டேன் என்றதான ஒரு தீர்மானம் மனதில் எடுத்து அந்த தீர்மானத்தின்படி மனதை திருப்பி கர்த்தரிடமாக உங்களுடைய வாழ்க்கையை செவ்வாய்ப்படுத்தக்கூடியதான அனுபவம் இருக்கிறதா? அதுதான் இல்லை. யோவான் ஸ்நானகன் பண்ணுகிறார் மனம் திரும்புங்கள் என்று, அதே தான் ஆண்டவர் எடுக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனம் வாசிங்க. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இங்க பாருங்க, நீதிமான்களை அல்ல பாவிகளை எடுத்து முடிச்ச உடனே ரட்சிப்பதற்காக வந்தேன் என்று சொல்லல, ரட்சிப்பதற்காக தான் வந்தார். ஆனால் முதல் படி எங்க சொல்றார்? மனம் திரும்புதலுக்கா. ஏன்னா அநேகருடைய வாழ்க்கையை பாருங்க, அந்த மனம் திரும்பினதான அனுபவம் அது பூரணமானதா இல்லை.
ஏன்னா அதே ஜென்ம சுபாவம் இருக்கு, பிசாசுடைய குணங்கள் இருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 47 வசனம் வாசிங்க. அன்றே மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு அந்த சீஷர்களுக்கு கொடுக்கக்கூடியதான கட்டளையை பாருங்க, ஆச்சரியமான காரியம். உயிர் தெழுந்த பிறகு தான் இருக்கிறதான காலத்திலே மனம் திரும்புதலை குறித்து சுவிசேஷமாக அறிவித்து விட்டார். தன்னுடைய காலம் முடிந்தது, தான் எங்க போகிறார், பிதாவோடு கூட இருக்க போகிறார். அப்ப அப்படி போகிறதுக்கு முன்பாக சீஷர்களுக்கு கொடுக்கக்கூடியதான கட்டளை தான். எப்படி உலகெங்கும் நீங்க போகணும், உலகெங்கும் போனாலும் எதை குறித்து பிரசங்கம் பண்ணணுமா? மனம் திரும்புதலை குறித்து. உலகெங்க நீங்க போங்க, சுவிசேஷமா அறிவிங்க. அங்க எதை குறித்து பிரசங்கம் பண்ண வேண்டுமா? மனம் திரும்புதலை குறித்து. வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரம் 5 வசனம் வாசிங்க. அங்க தீர்க்க தரிசன புஸ்தகம், அதாவது கடைசி புஸ்தகத்திலையும் அந்த மனம் திரும்புதலை முக்கியத்துவம் சொல்லப்பட்டு வாசிங்க. ஆகையால் இந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். பாருங்க, கடைசி புஸ்தகம் நமக்கு நீ கொடுக்கப்பட்டதான கடைசி புஸ்தகம் தீர்க்க தரிசன புஸ்தகம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ எந்த நிலைமையிலிருந்து கீழே விழுந்தியோ அதை முதல்ல கண்டுபிடிச்சு மனம் திரும்பு. இப்ப ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க, 40 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம். ஏன் விழுந்து போனா நீனும் மனம் திரும்பிதான் ஆகணும்னு சொன்னா அதெல்லாம் இல்லை. எனக்கு அபிஷேகம் எல்லாம் இருக்கு, நான் ரட்சிக்கப்பட்டுதான் இருக்கு, குணம் மாறல. காரணம் என்ன? மனம் திரும்புதல் இல்ல. சபையார் என்று சொல்லுகிறோம், கிறிஸ்தவர் என்று சொல்லுகிறோம், ஆனா மனம் திரும்பி இருக்கிறியா? இல்ல. நற்சாட்சி ஏன் இல்ல? அந்த மனம் கெட்டதாகவே இருக்கிறதுனால, அந்த மனதிலிருந்து அந்த இதயத்திலிருந்து உதிக்கக்கூடியதான சகலமும் தீமையானதா இருக்கிறதுனால கிரியையும் அதே போல இருக்கு. அதனாலவே துர்சாட்சி வருது. அப்ப எந்த நிலையிலிருந்து விழுந்தீங்கிறத அறியணும். அதை அறிஞ்சு என்ன செய்யணுமா? மனம் திரும்பணுமா. அப்ப முதல்ல தேவனுடைய விருப்பத்தை குறித்து சொன்னேன். அந்த விருப்பத்தை நீங்க நிறைவேற்றல, அவர் கட்டளையாக கொடுக்கிறார், அதையும் நிறைவேற்ற நீங்க விருப்பப்படல. அடுத்த காரியம் ஆண்டவரே சொல்றார், உனக்கு அழிவு. சரி, இந்த மனம் திரும்புதலை குறித்து யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணுனான்னு பார்த்தா, யோவான் ஆண்டவரால் அனுப்பப்பட்டதான தீர்க்கதரிசி சுவிசேஷமாக அறிவித்தார். அவர் போகும்போதும் கட்டளை கொடுத்துட்டு போறாரு, நீங்க மனம் திரும்புதலை குறித்தே பிரசங்கம் பண்ணுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 3 அதிகாரம் 20 வசனம் வாசிங்க. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏன் மனம் திரும்பணுமா? நீங்க மனம் திரும்பினால் மட்டும்தான் பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்படும். இப்ப நீங்க பாவியாவே இருக்கிறீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டீங்க, இல்ல அபிஷேகம் பெற்றேன்னு சொல்லுங்க. ஆனா மனம் பூரணமாக திரும்பாமல், கர்த்தரிடத்தில் திரும்பாமல் இருக்குமே, ஆனா நீங்க மறுபடியும் பாவம் செய்யுங்க. அப்ப அதற்கு முன்பாக உங்களுடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்பட்டாலும் நீங்க மறுபடியும் பாவம் செய்வீங்க. அப்ப மறுபடியும் நிவர்த்தி பண்ண வேண்டியது இருக்கு. அது பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கு, அது அனுபவமற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கு. அதான் சொல்லப்பட்டிருக்கு, மனம் திரும்பணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த மனம் அப்படியே திரும்பி விடுமே, ஆனா ஒரு பாதையில் நடந்து கொண்டே இருக்கும், அதை அப்படியே விட்டுட்டு மறுபாதையில் நடக்கும். கெட்ட நண்பர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும், கெட்ட பழக்கங்களுடையவர்களாகவே இருந்து கொண்டிருக்கும், அதை அப்படியே விடுறோம். அதுக்கப்புறம் ஆண்டவர் மட்டும் போதும்னு சொல்லி கையில் பைபிள் எடுக்கும், ஆராதனையில் பங்கு பெறுகிறோம், நல்லவங்க கூட இடைபடுகிறோம், ஆவிக்குரியவங்க கூட பேசி இடைபடுகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையுடலாம் இருக்கிறோம். அது அப்படியே இனி ஒரு வாழ்க்கை. அப்ப இப்படிப்பட்டதான மனம் திரும்புதல் உடையவர்களுக்கு தான் பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்படும். காரணம் என்ன? அவர்கள் மறுபடியும் பாவம் செய்ய மாட்டாங்க. அப்ப மறுபடியும் பாவம் செய்கிற மனுஷனுக்கு பாவ நிவர்த்தி அங்கே கிடைக்க போறது கிடையாது. அப்படி கொடுக்கப்பட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை, ஏன்னா மறுபடியும் பாவம் செய்யறோம். அப்ப அவன் குணப்படுகிறதுக்கு அங்க இடமே இல்லை. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி பண்ண வேண்டுமே ஆனால், உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமே ஆனால், உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். நீங்க மனம் திரும்பணும். முதல்ல மனம் திரும்ப மாட்டேன், கொஞ்சம் என் மனசுல அப்படியே ஆசை இருக்கு, இச்சை இருக்கு, இப்படி எல்லாம் இருக்கு, ஆனா எனக்கு பாவ மன்னிப்பு வேணும், ரட்சிப்பு வேணும், பரிசுத்த அபிஷேகம் வேணும், குணம் அடைந்த அனுபவம் வேணும்னா நீங்க தப்பு பண்ணுறீங்க. ஏன்னா முதல் படியில கரெக்டா இருக்கணுமா? ஆண்டவரே சொல்றார், நீங்கள் மனம் திரும்பி பாவ நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு. அப்ப முதல் காரியம் என்ன? மனம் திரும்புதல் அனுபவம். இப்ப அதுதான் இங்க இல்ல. மனம் திரும்ப மாட்டேன், நான் இப்படி என் சுபாவம் இருக்கு, அதை விட்டு திரும்புவேன், அதான் நம்மள்கிட்ட இல்லை. ஆனா என்ன? ருச்சிக்கப்பட்டுட்டேன்.
ஆனா என்ன, அபிஷேகம் பெற்றுட்டேன். தப்பு கணக்கு போடுறீங்க, உங்க வண்டி தப்பா போயிட்டு இருக்கு. அதை மனசு முதல்ல கண்டுபிடிங்க. ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 9வது வசனமும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 31வது வசனம் வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் வாயினால நீ அறிக்கையிடணுமாம், இருதயத்துல இயேசுவை விசுவாசிச்சால் போதும் நீ ரட்சிக்கப்படுவாய். அடுத்த வாசிங்க அப்போஸ்தலர். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி. நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்பு என்று சொல்லும் போது அதிலே மனம் திரும்புதல் இருக்கு, அதிலே பாவ மன்னிப்பு இருக்கு, அதன் பிறகுதான் ரட்சிப்பு இருக்கு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு இங்க? 2 இடத்துல எப்படி சொல்றாரு? உன் வாயினால் நீ அறிக்கை பண்ணினா போதும், உன் இருதயத்துல நீ விசுவாசிச்சா போதும், நீ ரட்சிக்கப்பட்டாய். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீ அதோடு கூட நீ மனம் திரும்பி இருக்கணும். ஏன்னா உன் இருதயத்துல யார விசுவாசிக்கா? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கா. அவர் எதற்காக இந்த உலகத்துல வந்தார்? பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவும் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காகவும் பாவம் இல்லாமல் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வந்திருக்கிறார். அப்படியானால் அப்படிப்பட்ட தேவனை உன் வாழ்க்கையிலே நீ உன் இருதயத்திலே விசுவாசிப்பே, ஆனால் உனக்குள்ள பாவம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதுதான் அனுபவம். இது சும்மா குடிச்சிட்டும் பல பாவங்களையும் செய்துட்டு ஆனா இயேசு எனக்கு யாருன்னு தெரியும், நான் இயேசு விசுவாசிக்கிறேன், நானும் ரட்சிக்கப்பட்டுட்டேன். இங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மனம் திரும்புங்கள் என்று. உங்க மனம் திரும்பிதான் ஆகணும். பாவத்தின் பக்கமாய் ஓடக்கூடியதான மனம், இச்சையின் பக்கமாய் ஓடக்கூடியதான மனம், சிற்றின்பத்தின் பக்கம் ஓடக்கூடியதான மனம், சகல அசுத்தங்களையும் ஆவலோடு செய்வதற்காக ஓடக்கூடியதான விரையக்கூடியதான அந்த மனம் அப்படியே திரும்பணும். இயேசு போதும், சிலுவை போதும், துன்பம் போதும், உபத்திரவம் போதும், அவருடைய ராஜ்யத்தில் நான் போய் சேர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த அனுபவத்திற்கு முக்கியமானது என்ன? மனம் அப்படியே திரும்புறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிங்க. கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடன் வசனத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்கு கவலையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். அர்த்தம் என்ன? அந்த மனம் பூரணமா திரும்பல. அந்த மனம் என்ன சொல்லணும்? இனி எனக்கு உலக சிநேகம் வேண்டாம். இந்த உலகத்துல வந்தார், எனக்காக பாடுபட்டார், அவர் இந்த உலகத்துல ஒண்ணுமே அனுபவிக்கல, எனக்கு அவர் போதும். அவர் உலகத்துக்கு செத்து இந்த உலகத்துல வாழ்ந்தார், நான் அதே போல உலக சிநேகம் அற்று வாழ்வேன். அப்ப சோதனை அங்க இருக்காது. இப்ப எது உங்களை நெருக்குது, எது உங்களை முள்ளு மாதிரி குத்துது? உலக சிநேகம், உலக சிற்றின்பம், உலகத்தில் இருக்கக்கூடியதான காரியங்கள். ஆனா இவைகள் எல்லாம் வைத்து விட்டு தான் சொல்றோம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆவிக்குரியவன். இல்ல, உங்க மனம் திரும்பல. மனம் எதிலிருந்து திரும்பணும்? உங்களை சோதிக்கக்கூடியதான உலக சிநேகம், உங்க சோதிக்கக்கூடியதான உலக இச்சைகள், உங்களை சோதிக்கக்கூடியதான சகல அசுத்தங்களில் இருந்து நீங்க என்ன செய்யணும்? வெளியில வரணும். அப்படின்னா மட்டும்தான் நீங்க நல்ல நிலமாக இருக்க முடியும். ஏன் அந்த நல்ல நிலத்துல விதைக்கக்கூடியதான அந்த விதை அப்படியே பலன் தருது? காரணம் என்ன? அந்த இருதயம் பூரணமாய் மனம் திரும்பிட்டு, அந்த இருதயம் பூரணமாய் மனம் திரும்பிட்டு. தொடக்கத்துல ஒரு பாட்டு போடுமே, பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். அங்க என்ன நடக்குது பாருங்க. தான் கண் முன்னாடியே தன்னுடைய மனைவியை கொல்றான், இயேசு மறுதலேனி. ஆனா அந்த இருதயம் உங்களையும் என்னையும் போலதான் சோதனை அங்க வருது. ஏன்னா முள்ளுள்ள இடம் என்ன? சோதனை வருது. அந்த மனம் அப்படியே மாறிட்டு, சோதனை வரும்போது திரும்ப பாவத்துக்கு பக்கம் போயிட்டாங்க. ஆனா இங்க அந்த மனம் திரும்பின மனுஷனுக்கு தேவன் போதும், கர்த்தரிடத்தில் திரும்பினதான அந்த மனுஷனுக்கு அங்க எப்படிப்பட்ட மாற்றம் வருது? சோதனை தான் வருது. ஆனா மனம் திரும்பிட்டு, திரும்பினது இயேசுவிடத்துல திரும்பினாரு, தன்னுடைய மனைவியை அப்படியே கொடுக்கிறாரு ஆண்டவருக்கு. அங்கேயும் நான் பின்மாறேன்னு சொல்லிட்டேன். அடுத்தது என்ன? தன் பிள்ளைகளை கொல்றாங்க. தனக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லாட்டாலும் நான் உண்மைதான் பின்னோக்கி செல்வேன். இது காரணம் என்ன? வேற ஒண்ணுமே. நம்ம எல்லா பழியும் சாத்தாண்ட போட்டுட்டோம். உங்க மனம், உங்க மனம் தான் காரணம். நீங்க சில காரியங்களை விரும்புறீங்க, நீங்க சில காரியங்களை விட மனசு இல்லாம இருக்கிறீங்க. கேட்டா சாத்தான் வந்துச்சுட்டான், சாத்தான் வந்துட்டான். இல்ல, அப்படி இருக்குமே ஆனால் ஜீவனுள்ள தேவன் நீ மனம் திரும்பன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா இப்ப பிரச்சனை என்னன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? மனம் திரும்ப சாத்தான் விடலைங்கிறிய.
ஆண்டவர் சொல்றாரு ஒன்னால முடியும், நீ மனம் திரும்பி தான் ஆகணும். அப்போ உங்க கையில இருக்கு. அதாவது ஒரு சின்ன ஒரு காரியத்தை நீங்க பாருங்க. சிலந்தி வலை இருக்கும். அந்த சிலந்தி வலையை நம்ம என்ன செய்வோம், ஒற்றை அடிக்கக்கூடிய அந்த தொடப்பத்தை வச்சியோ இல்லை தொடப்பத்தை வச்சியோ இல்லை கம்பை வச்சு என்ன கிண்டி விட்டுருவோம். அந்த இடத்த என்ன செய்திருவோம், அப்படியே சுத்தம் பண்ணிடுவோம். ஆனால் 2 நாள் 3 நாள் கழிஞ்சு நீங்கள் அந்த இடத்த பாருங்க, மறுபடியும் அங்கே சிலந்தி வலை இருக்கும். காரணம் என்ன தெரியுமா, தொடப்பத்தை வச்சு அப்படி துடைக்கும் போது அந்த சிலந்தி என்ன செய்யறோம், அது அங்கங்கே கீழே விழுந்து அப்படி இப்படி போயிடும். திரும்ப மறுபடியும் என்ன செய்யும், அது அதே இடத்துல போய் கட்டும். அப்ப என்ன செய்யணும், அந்த சிலந்தி வலையை அங்க அப்புறப்படுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய சிலந்திகளை என்ன செய்யணும், கொல்லணும். அப்ப அதே போலதான் உங்களுடைய மனதுல தேவன் பக்கமாய் திரும்புவதற்கு தடையா இருக்கக்கூடிய காரியங்களை கண்டுபிடிச்சு அதை என்ன செய்யணும், கொல்லணும். அதை உங்களை இருந்து அழிக்கணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அந்த தேவன் பக்கமாய் திரும்பணும். அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதல் வரும்போது என்ன ஆகுது, மறுபடி உங்களுக்கு முள்ளுள்ள இடத்தை போல சோதனை வர போறது இல்லை. சோதனை உண்டு, ஆனால் நீங்க விழ போறது இல்லை. அடுத்து என்ன, அந்த முள்ள இடத்துல இருக்க மாதிரி உலக சிநேகம் சிற்றின்பம் உங்களை நெருக்க போறது இல்லை. நெருக்கினால என்ன, நீங்க ஜெயம் பெற்றவர்களா இருக்கீங்க. ஏன், அந்த மனம் அதுல இருந்து அப்படியே திரும்பிட்டு. பொதுவாகவே சபையாட்ட என்னதான் இருக்கு, மன வருத்தம் இருக்கு, மனஸ்தாபம் இருக்கு, கண்ணீர் இருக்கு. நான் செய்துட்டேன், நான் பாவிதான், நான் குற்றவாளி தான் என்ற எண்ணம் இருக்கு. ஆனா அடுத்த ஸ்டெப் தான் ஆண்டவர் விரும்புறார். அது என்ன ஸ்டெப், நீ போயிட்டு இருக்க பாதை, அல்லது நீ மனஸ்தாபப்படுவதற்கு காரணமான பாவ வாழ்க்கை, அல்லது நீ மனம் வறந்ததற்கு காரணமான இச்சைக்குரியதான சிற்றின்பதற்குரியதான அடிமைத்தனம், இதை கண்டுபிடித்து என்ன செய், நீ அந்த நிலையிலிருந்து அப்படியே திரும்பு. பொதுவாகவே மனம் திரும்புதல்னா ஒரு 4 தன்மையை உள்ளடக்கி இருக்கு. முதல் காரியம், நான் பாவிதான், எனக்குள்ள பாவம் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும். அடுத்த காரியம் என்ன, நான் பாவம் செய்துட்டேனே, மனுஷனா இருந்து என்னை பாதுகாக்கக்கூடியதான அந்த தேவனையே நான் என்ன செய்யிட்டேன், கொடுமைப்படுத்தி கொலை செய்யக்கூடியவனான ஒரு பாவியாய் மாறி போனேனே என்று தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் உணரக்கூடியதான ஒரு தன்மை இருக்கணும், ஒரு மனஸ்தாபப்படக்கூடியதான தன்மை இருக்கணும். அடுத்த ஸ்டெப் என்ன, பாவம் தானே, அடுத்தவங்களை வஞ்சிக்கிறது இல்லை தீமையான காரியங்கள் செய்யறது, அடுத்தவனுக்கு எதிராகத்தானே தானே என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அது தேவனுக்கு விரோதமாகவே செய்தேன்ங்கிறதான எண்ணம் இருக்கணும். அடுத்த காரியம் என்ன, இனி பாவம் செய்யவே மாட்டேன்ங்கிறதான தீர்மானத்தில் நிலை நிற்கக்கூடியதான ஒரு தன்மை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, கொஞ்சம் கண்ணீர் வந்துட்டா போதும், கொஞ்சம் ஒரு ஐயோ பாவம் செய்யட்டேனேங்கிறதான ஒரு மனஸ்தாபம். நம்ம நினைக்கிறதெல்லாம் இதான் மனம் திரும்புதல். இது மனம் திரும்புதலே கிடையாது. அது யூதாசுக்கு இருந்துச்சு, யூதாசம் கண்ணீர் விடுச்சான், யூதாசம் மனஸ்தாபப்பட்டான். அந்த மனஸ்தாபம் மனம் திரும்புதல் கிடையாது. மனம் திரும்புதல் என்ன, என் பாவத்தை குறித்து சரியான அறிவு எனக்கு வேணும். அந்த பாவம் எவ்வளோ கொடிதான தன்மையை உடையது, என் தேவனை சிலுவையில் அறைய வச்சதேங்கிறதான அந்த மனஸ்தாபம் வேணும். அது என்ன பாவமானாலும் அது நான் மனுஷனுக்கு விரோதமாக செய்தேன் என்று எண்ணக்கூடாது, அது தேவனுக்கே விரோதமாக செய்தேன்னு நினைக்கணும். அப்போ என்ன செய்யணும், தீர்மானம் பண்ணணும், இனி நாம் பாவம் செய்யணும். மனம் திரும்புதல் என்று சொல்லும் போது அதுக்கு அர்த்தம் என்ன, ஒரு தடவை அல்லது நம்முடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் விரும்புகிறோமோ அவைகளையெல்லாம் வெறுக்கணும், எவைகளெல்லாம் வெறுக்கிறோமோ அவைகளெல்லாம் விரும்பணும். அதான் மனம் திரும்புதல். குழப்பமா இருக்கு, அப்படிதானே? மனம் திரும்புதல் சொல்லுது என்ன, பொதுவாகவே பாவ மனுஷன் எவைகளெல்லாம் விரும்புவானோ அதையெல்லாம் வெறுக்கணும். பாவியா இருக்கும் போது எதெல்லாம் உங்களுக்கு வெறுப்பா இருக்கும், ஆராதனைக்கு வருவதே வெறுப்பா இருக்கும், வேதம் வாசிக்கிறதே வெறுப்பா இருக்கும், தேவனோடு பேசி இடப்படக்கூடிய தேவ உறவே உங்களுக்கு எப்படி இருக்கும், வெறுப்பா இருக்கும், பரிசுத்தமான எல்லாமே உங்களுக்கு வெறுப்பா இருக்கும். அப்படி வெறுப்பா இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு எப்படி ஆகணும், விருப்பமாக மாறணும். இப்போ புரியுதா மனம் திரும்புதல்னா, எதை பாவியா இருக்கும் போது எவைகளெல்லாம் நீங்க விரும்புகிறீங்களோ, எதெல்லாம் நேசிக்கிறீங்களோ, சிற்றின்பம், மொபைலில் நோண்டுறது, பொய் பேசுறது, பணத்துக்காண்டி பல காரியங்களை செய்யறது, இப்படிப்பட்டதான எல்லாமே உங்களுக்கு என்ன, சரி ஏதேனும் ஒரு விதத்தில் எனக்கு ஆதாயமா இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷமா நீங்க செய்வீங்க. அப்படி நேசிக்கக்கூடியதான விரும்பக்கூடியதான எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும், வெறுக்கணும். உங்களை அறியாமலே நன்மையான காரியம் என்று தெரிந்தும் நீங்க வெறுக்கிறீங்களே, தேவ உறவு, ஜெபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம், தேவ பயத்தோட கூடியதான வாழ்க்கை, இது எல்லாம் நீங்க என்ன செய்யணும், விரும்பக்கூடியவர்களா இருக்கு. இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். சும்மா கொஞ்ச நேரம் கண்ணீர் வடிக்கிறது மட்டும் அல்ல. மனம் திரும்புதல்னா என்ன, ஒரு வழியில் போய்கொண்டே இருக்கும், அதுல இருந்து அப்படியே திரும்புறது. அந்த வழியில அதுக்கு பிறகு காலம் வரைக்கும் போகாத ஒரு தன்மை. நான் என்ன சொன்னேன், உயிரே போனாலும் அந்த வழியில நடக்காத ஒரு அனுபவம். ஒரு வழியில போயிட்டு இருக்கேன்,
அதுல கெட்ட நண்பர்கள் இருக்காங்க, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்கு, கெட்ட தன்மைகள் நிறைய இருக்கு. அதுதான் என்னை பாவியா மாத்திட்டு இருக்கு. அந்த பாதையை அப்படியே விட்டுட்டேன். அப்படியே திரும்பி என் வண்டி எப்படி போகுது? இப்படியே போகுது. தேவன் பக்கமா இருக்கு. தேவனுக்கு பிரியமான காரியங்கள்ல அப்படியே போகக்கூடியதான ஒரு தன். அதான் உண்மையான மனம் திரும்புதல். இனி ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மனுஷனுக்கு பாராசூட்டும்பாங்க, மேல பலூன் மாதிரி இருக்கும், காட்டுல அப்படியே பறந்து வந்து இறங்குவாங்க. அது படிக்கிறதுக்கும் அதுல பறக்கிறதுக்கும் ரொம்ப விருப்பம் உண்டு. அப்போ முதல்ல தியரி கிளாஸ் எல்லாம் போய் கடைசி என்ன, அந்த மனுஷனுக்கு ஒரு நாள் வந்தது, ஃப்ளைட்ல பறந்து கீழே வரக்கூடியதான அந்த நாள். ஃப்ளைட்ல போயிட்டு இருக்க ஆளு திடீர்னு என்ன, ஒரு 7000 அடி உயரத்துக்கு மேல ஆள் நிக்குது. அந்த ஃப்ளைட்டும் அப்படி நிக்குது. டோர் திறக்கிறாங்க. திறந்த உடனே அதுக்கு முன்னாடி என்ன, அந்த பாராசூட்டு அது சேஃப்டி மெஷர்மெண்ட் எல்லாம் அவங்களுக்குள்ள போடுறாங்க. போட்டுட்டு என்ன செய்றாங்க, ஆளை நீ கீழே ஜம்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. எப்படி ஜம்ப் பண்ணு? கீழே உத்து பார்க்குறாரு. ஆளுக்கு பயம், காலெல்லாம் நடுங்குது. அவருக்கு நேர் பின்னாடி இனி ஒரு மனுஷன் ட்ரெயினர் நிற்கிறாரு. கீழே குதிங்கிறாரு. கீழே தள்ளக்கூடிய அந்த தள்ளி விடுறதுக்குள்ள சூழ்நிலையில் அவர் நிற்கிறார். அப்போ இந்த மனுஷன் கீழே உத்து பார்த்துட்டு மனசுல ஒரு தீர்மானம் பண்றாரு, நான் என் மனசை மாற்றிட்டேன், நான் குதிக்க போறதே இல்லை. நான் என்ன சொன்னேன், விருப்பம் ஃபுல்லா என்ன, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மேல இருந்து கீழே இந்த பாராசூட்ல பறந்து கீழே வரணும். அதுக்காக ட்ரைனிங் போறாரு, பல காரியங்களை பண்றாரு. ஆனா இப்போ என்ன, 7000 அடி உயரத்துல ஆளு நிக்கி, டோர் திறந்தாச்சு, கீழே குதிக்கணும், அவ்வளவுதான். ஆனா கீழே பின்னாடி தனக்கு பின்னாடி நிக்கிட்டு அந்த மனுஷனை பார்த்து சொல்றாரு, நான் இப்போ என் மனசை மாற்றிட்டேன், நான் குதிக்க போறதே இல்லை, எனக்கு குதிக்கவும் மாட்டேன். அப்ப என்ன செய்தாங்க, அந்த மனதில் ஏற்படுத்தினதான முடிவெடுத்ததான தீர்மானத்தின்படி என்ன செய்றாங்க, அந்த ஃப்ளைட் அப்படியே கீழே இறக்குறாங்க. குதிக்கவே இல்லை. அப்போ பல ஆயிரங்கள் நஷ்டம் இருக்கும், ட்ரைனிங் பண்ணது நஷ்டமா இருக்கும். ஆனா எடுத்த தீர்மானத்தின்படியே கடைசி வரைக்கும் அந்த மனுஷன் என்ன செய்யல. அதுக்கு பிறகு பாராசூட்ல இருந்து குதிக்கிறதுக்காண்டி ஃப்ளைட்ல யாரும் இல்லை. இதனை எதுக்கு இந்த இடத்துல சொல்ல வரேன், மனசுல ஒரு தீர்மானம் எடுத்தேன் என்று அந்த மனுஷன் சொன்னார். அது என்ன தீர்மானம், இனி நான் குதிக்க மாட்டேன். அப்ப யாருமே அங்க இருக்கக்கூடிய யாருமே கேள்வி கேட்கல, நீ இவ்வளவு ரூபா நஷ்டம் ஆச்சேன்னு கேட்கல, நாங்க எல்லாம் உனக்கு பின்னாடி வந்தோமேங்கிறத கேட்கல. எடுத்த தீர்மானத்துக்கு எல்லாருமே கீழ்ப்படிஞ்சாங்க. அதான் முக்கியம். அப்போ உங்களுக்குள்ளும் அப்படிப்பட்டதான ஒரு உறுதி இருக்கணும். மனசுல ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆனா உங்களுடைய தீர்மானம் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா, உங்களுடைய மனம் திரும்பல் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா, இந்த கார்ல வேகமா போடி ஆட்கள் உண்டு. அதுல வெளியில இருக்கும் சைன் போர்டு 60 கிலோமீட்டர் வேகத்துல தான் போகணும். இவை பறக்கிறது எப்படி 80-100ல போவாங்க. இந்த டிராஃபிக் போலீஸ் என்ன செய்யும், இடையில பிடிச்சி தடுத்து நிறுத்திட்டு வெளியே இறங்கணும், ஆளுக்கு வெளியே இறங்கணும், அவமானமா இப்போ 1000-2000 ஃபைன் அடிப்பாங்க. உடனே என்ன ஆகும் தெரியுமா, ஒரு மனஸ்தாபம், கார்ல வேறையும் ஆள் இருக்கு, காரை விட்டு வெளியிறங்க வேண்டிய ஆகி போச்சு, ஃபைனும் அடிச்சுட்டாரு, 2000 ரூபா போச்சு. உடனே என்ன தெரியுமா முடிவு, இனி நான் காரை வேகமா ஓட்டவே மாட்டேன். ஆனா 1 மாசம் 2 மாசம் கழிஞ்சு இதே ஆசாமி எப்படிதான் வண்டி ஓட்டும், அதே ஸ்பீட்ல தான் ஓட்டும். திரும்பவும் பிடிச்சி டிராபிக் போலீஸ் ஃபைன் அடிச்சாலும் என்ன ஆகுது, மறுபடியும் ஒரு எண்ணம் தான், எப்படி இனி நான் என்ன செய்ய மாட்டேன், வேகமா ஓட்ட மாட்டேன். ஆனா அந்த மனம் மறுபடியும் என்னதான் செய்யுது, அந்த சூழ்நிலைகள் வரும்போது, ரோடு ஃப்ரீயா இருக்கும்போது, முன்னாடி வாகனம் இல்லாம இருக்கும்போது, சைன் போர்டு நீ 60ல தான் போகணும்னு சொன்னாலும் இவருக்கு மனசு என்ன சொல்லும், நீ வேகமா போ, டிராபிக் யாரு கண்ணிலையும் படாது. இப்படிப்பட்டதான ஒரு நிலைமை தான் அநேகருக்குள்ள இருக்கு. மனம் வருத்தம் அடைகிறீங்க 2000 ரூபாய் கொடுக்கும்போது, மனம் வருத்தம் அடைகிறீங்க அந்த டிராபிக் போலீஸ் வெளியே இறங்கியான்னு சொல்லும்போது, அந்த மனம் வருத்தம் அடைகிறீங்க ஐயோ அவமானப்பட்டு போனேன்னு. அப்ப மட்டும்தான் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நான் இனி வேகமா ஓட்ட மாட்டேன். ஆனா சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் வரும்போது மறுபடியும் என்ன செய்றீங்க, வேகமா தான் ஓட்டுறீங்க. இது அநேகருடைய நிலைமை. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைய, அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் என்று சொல்லக்கூடியீங்களே, அது ஒரு உண்மையான மனம் திரும்புதல் கிடையாது, போலியான மனம் திரும்புதல். அது ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1:16 வாசிங்க. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். நீங்க செய்ய வேண்டியதான காரியம், நீங்க என்ன செய்யணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். எப்படி அந்த மனுஷன், இனி நான் குதிக்க மாட்டேன், என் மனதிலே நான் தீர்மானம் பண்ணி விட்டேன், இனி குதிக்க மாட்டேன்னு சொல்றது போல, நான் இனிமேல பாவ வழியின் பக்கமாக திரும்ப மாட்டேன். அது நீங்க தான் உங்க மனசுல எடுக்க வேண்டியதான தீர்மானம். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு, நீங்க செய்யணுமா,
பொல்லாப்பான காரியங்கள், தீமையான காரியங்களை விட்டு நீங்க திரும்பணுமா. உங்களை பார்த்தா ஆண்டவர் சொல்ற, பிசாசு வஞ்சிக்கான் இல்ல, அவனுக்கு பேரை சொல்லி நீங்க மனம் திரும்பாம இருக்கு. காரணம் என்ன? அதுல சின்ன சின்ன சிற்றின்மை இருக்கிறதுனால. எவைகள் இதெல்லாம் மனம் திரும்பணும்? கலாத்திற்கு நிருபம் 5:19-21 வரைக்கும் இருக்கு. மாம்சத்தின் கிரியைகள் இருக்கு. அதை எல்லாவற்றையும் விட்டு நீங்க என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனங்கள். அது நீங்க பிறகு படிச்சிடுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15:10 வாசிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனம் என்ன சொல்லுது? கொஞ்சம் ஆழமா தியானிச்சு பாருங்க. ரட்சிக்கப்பட்டதான ஒரு மனுஷன் நிமித்தம் தேவதூதர்கள் மத்தியில பெரிய சந்தோஷம் என்று சொல்லல. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றதான ஒரு மனுஷன் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷம் என்று சொல்லல. கிருபையும் வரங்களும் வல்லமையும் பெற்றுக் கொண்டதுனாலே அந்த மனுஷன் நிமித்தம் பரலோக ராஜ்யத்திலே தூதர்கள் மத்தியிலே சந்தோஷம் என்று சொல்லல. மனம் திரும்புதல். ஒரு மனுஷன் மனம் திரும்புவானே ஆனால் பரலோக ராஜ்யத்துல தூதர்கள் மத்தியில அங்க சந்தோஷம். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தும் மனம் திரும்புதல் இல்லாமல் இருப்பீர்கள். ஆனால் நீங்க ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், உங்கள் நிமித்தம் அங்க சந்தோஷம் இருந்திருக்குமா? இல்ல இல்ல இல்ல. எனக்கு ஒண்ணுதான் வேணும். அந்த 5 பேரும் பூரணமான மனம் திரும்புதலுடையவர்களா இருப்பீர்களே. ஆனா அந்த 5 பேர் நிமித்தம் பரலோக ராஜ்யத்துல பயங்கர சந்தோஷம் இருக்கும். அதுக்காகவே அழைக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இப்ப 50 பேர் இருக்கும், ஆனா மனம் திரும்புதல் இல்ல. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனம் திரும்பின ஒரு பாவின். அது எப்படிப்பட்ட மனம் திரும்புதல்? அவன் பாவிதான், அவன் துஷ்டன் தான், அவன் துன்மார்க்கன் தான், அவன் செய்த எல்லாமே அநியாய கிரியைகள் தான். ஆனால் அவன் மனதிலே தீர்மானம் பண்ணினேன், நான் இப்படிப்பட்ட கொடூரமானவன் தான். பவுல் அப்போஸ்தலர், நான் அகால பிறவி. அடுத்தவனை கல் எறியும் போது ஒரு நல்ல இருதயம் உள்ளவன் ரட்சிக்கப்படாதவன் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த மனுஷன் எப்படி தெரியுமா? அப்படியே கல்லு மாதிரி நிக்குது, பார்த்துட்டே இருக்கு. அகால பிறவியாகிய எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடுமையான மனுஷன், கொடூரமான மனுஷன், அப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் வாழ்க்கை அப்படியே மாறுது. கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாங்க. அதுக்கு பிறகு ஒரு மாறுதல் அங்க தேவையில்லை. அதுக்கு பிறகு அங்க ஒரு மாறுதல் தேவையே இல்லை. அதான் மனம் திரும்புதல். இந்த இடத்துல இன்னைக்கு ஒரு மனுஷன் அப்படிப்பட்ட மனம் திரும்பின அனுபவம் இருக்குமே ஆனால் அந்த ஒரு மனுஷன் நிமித்தம் பரலோகத்துல பயங்கர சந்தோஷம் இன்னைக்கு இருக்கும். நீங்க 1500 பேர் 1000 பேர் வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி அங்க சந்தோஷம் இருக்காது. சுவிசேஷத்தை கேட்கிறோம், ரட்சிக்கப்படுறோன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் மனம் திரும்பிட்டேன். அந்த மனம் இனி ஒருபோதும் சாத்தானுக்கு வழியில, உலக வழியில, சுய இன்பங்களின் வழியில திரும்பவே செய்யாது. அது ஆண்டவர் பக்கத்துல தான் திரும்பங்கிறதான ஒரு திருப்பம் இருக்குமே ஆனால் அந்த மனுஷன் நிமித்தம் அங்க பயங்கர சந்தோஷம் இருக்கும். மனதை கட்டுப்படுத்துங்க. மனசை கட்டுப்படுத்தாமல் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கும் அழிவு தான். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன். முடியலன்னு சொல்லாதுங்க, உங்களுக்கு ஐயோ. ஏன்னா ஆண்டவரே சொல்லிட்டார், நீங்களும் மனம் திரும்பாமல் போவீர்கள், உங்களுக்கும் அப்படியேன்னு அர்த்தம் என்ன? கொல்லப்பட்டு ரத்தம் பலிபீடத்தில் ஊற்றப்பட்டது, நடந்து போயிட்டு இருக்கேன், இடிஞ்சு விழுந்து சாவுறேன், பரிதாபமான முடிவு. கடுமையா பேசுறாரு. ஒரு ஐடியா தான் கேட்கறாங்க, ஒரு சந்தேகத்துக்கு நிவர்த்தி பண்றது கேட்கறாங்க. வரக்கூடிய பதில் பயங்கரமா இருக்கு. உங்க மனசை கட்டுப்படுத்த பழகிடுங்க. ஒரு சில எடுத்துக்காட்டு. சிம்சோனை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 3, 5, 24 வசனங்களும், 16வது அதிகாரம் 20, 21, 22, 31 வரைக்கும் வசனங்கள். எல்லாருக்குமே தெரியும் சிம்சோனை பற்றி. பிறக்கிறதுக்கு முன்னாடியே கர்த்தருடைய தூதனானவர் வந்து, அத கர்த்தரே வந்து சொல்லிட்டாரு, எப்படி நசரேய விரதம் உள்ள மனுஷனா இருக்கணும். அப்படின்னா திராட்சை பழமோ திராட்சை ரசமோ எதுவுமே குடிக்க கூடாது. எப்படி இருக்கணும்? சுய கட்டுப்பாடுள்ள ஒரு மனுஷனா இருக்கணும். செத்த மனுஷர்கள், செத்த மிருகங்கள் பக்கத்துல எல்லாம் போய் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம். ரெண்டாவது, அவருக்குள்ள என்ன ஒரு அசூர பலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அப்ப அந்த சரீரம் பரிசுத்தமா இருக்கணும். அந்த மனுஷனை பாருங்க, அது கண்டுகிடவே இல்லை. ஆளு கரங்குற திராட்சை இடத்துல கரங்குவார். சிங்கத்தை கொல்றாரு, சிங்கம் செத்து கிடக்கு. சில நாள் கழிச்சு பார்க்கும்போது சிங்கத்துக்கு வயிற்றுக்குள்ள என்ன இருக்கு? தேன் கூடு இருக்கு. அந்த தேன் எடுத்து சாப்பிட்றாரு. தனக்குள்ள தேவன் எந்த மனுஷனுக்கும் இல்லாத ஒரு பலத்தை கொடுக்கிறாரு. அப்ப அந்த சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாக்கணும். தான் காணக்கூடிய அழகான பெண்களை இச்சிக்கிறாரு, பாவம் செய்யறார்.
சுருக்கமா சொல்ல போனா என்ன, தன் மனம் போன ஒரு வாழ்க்கை, தாறுமாறான ஒரு வாழ்க்கை, சுய கட்டுப்பாடு இல்லாதான ஒரு வாழ்க்கை. இதே சிம்சன்ட்ட கேட்ட என்ன சொல்லும், அது சாத்தான் என்னை வஞ்சிச்சுட்டான் பாருங்க, என்னால என் மனசை கட்டுப்படுத்த முடியல. உங்களை பார்த்து திரும்பி ஒரு கேள்வி கேட்கணும், சிம்சனை பார்த்து கேட்க முடியாது. சிம்சோனை பார்த்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாயாட்ட சொன்னாங்க, இந்த பிள்ளை நசரேய விரதம் உள்ள பிள்ளையா இருக்குன்னு சொல்லப்பட்டு. அப்படியானால் அந்த பிள்ளையால நசரேய விரதத்தை காக்க முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். ஆனா அந்த மனுஷன் அதை குறித்து கொஞ்சமும் கவனம் செலுத்தல. ஆண்டவர் சொல்லிட்டு போட்டு எனக்கு என்ன, பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு. அதே போலதான் ஒவ்வொரு மனுஷனும் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழக்கூடிய பலன் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அதான் உண்மை. சிம்சோன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், இந்த குழந்தை நசரேய விரதம் உள்ள குழந்தையா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் என்ன பெலிஸ்தர் கைகளிலிருந்து மீட்டு ரட்சிக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சொல்லப்பட்டு அதன் பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு தேவன் அதற்குரிய பலனையும் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சிம்சோனால முடியல தெரியுமா? அவன் அதன் மீது தன் மனதை செலுத்தவே இல்லை. ஆண்டவர் அவனுக்கென்று கொடுத்ததான கற்பனைகளை அவன் கை கொள்ளணும்னு சொல்லி அவன் மனசுல தீர்மானம் பண்ணதே இல்லை. அவன் மனசுல தீர்மானம் பண்ணவே இல்லை. காட்டு கழுத போல வாழ்ந்தான், தன் மனம் போன போக்குல வாழ்ந்தான், சுய கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தான், தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். முடிவு என்ன? கண்கள் பிடுங்கப்பட்டது, தன்னைத்தான் கொலை செய்தான ஒரு சந்தர்ப்பம். 20 வருஷம் மட்டும்தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார்னு சொல்லப்பட்டிருக்கு. அநேகமான ஜனங்கள் 40 வருஷம் வழி நடத்தினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியா கண்டிப்பா இந்த மனுஷன் தான் பலத்துல 80 வருஷம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தலாம். ஆனா பாருங்க, மனசை கட்டுப்படுத்தாதனாலேயே உங்களை யாரும் சொல்ல முடியாது என்னால் ரட்சிக்கப்பட முடியல, காரணம் என்னால் மனம் திரும்ப முடியல, காரணம் என்னால் மனசை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்லிடல. ஆனால் உங்களுக்கு ஐயோ, நீங்க தேவனையே, தேவன் உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கதான் அந்த சுவிசேஷமாகிய மனம் திரும்புங்கள் பரலோகராஜ்ய சமயமா இருக்கு சொல்லதுக்கு, ஆண்டவரே அதெல்லாம் நீ போய் சொல்றீரு, என்னால் முடியலன்னு சொல்லக்கூடியதான காரியமா இருக்கு. எடுத்துக்காட்டும் சிம்சனுடைய வாழ்க்கை. அவன் தன் மனதிலே தேவன் அவனை குறித்து சொல்லி இருக்கக்கூடியதான அந்த காரியங்களை குறித்தான அந்த கற்பனைகளை குறித்தான காரியங்களை சின்சியராக சீரியஸாக உள்வாங்கல. ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு கற்பனை தந்திருக்கிறார், நான் என்ன ஆனாலும் அதை கை கொள்ளும் என்று தீர்மானம் பண்ணல. அந்த மனசை அவன் கட்டுப்படுத்தியிருக்க வேண்டும். அவன் காட்டுக்கழுதையை போன்று மனம் போன போக்கிலே வாழ்ந்தான். அவனுடைய முடிவு ஐயோ. அடுத்த பிள்ளையாமுடைய வாழ்க்கை என்னாகமும் 22 அதிகாரம் 12 34 வரையிலும் 25 அதிகாரம் 1 வசனமும் என்ன, எல்லாருக்குமே தெரியும். தேவன் ஒரு மனுஷனோடு பேசுகிறார், அது எவ்வளவு ஒரு பாக்கியம். தேவன் ஒரு மனுஷனோடு இடைபடுகிறார், எவ்வளவு ஒரு பாக்கியம். ஆனா பாலாக்குங்கிறதான ஒரு ராஜா கனம் பொருந்திய மனுஷர்களை அனுப்பி வெகுமதிகளை கொடுக்க தருவேன் என்று சொல்லும் போது இந்த மனுஷனுடைய மனம் அப்படியே மாறும். அந்த மனுஷனுடைய மனமானது அப்பொழுதே எனக்கு இவைகள் தேவையில்லை, எனக்கு தேவன் போதும், நான் வாழக்கூடியதான இந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்கிறதான போதும் என்கிறதான மனம் இருக்குமே. ஆனா அந்த மனுஷன் வாளால் கொல்லப்பட வேண்டிய தேவையே வந்திருக்காது. பாலாக் ராஜா சபிப்பதற்காக பணத்தை கொடுக்கும் போது அந்த மனம் அப்பொழுது மட்டும் ஒரு தீர்மானம் பண்ணியிருந்தாலே போதும், இந்த பணம் எனக்கு தேவையில்லை, இந்த வெகுமதி எனக்கு தேவையில்லை, இந்த கனம் எனக்கு தேவையில்லை, நீ போ. அந்த இடத்துல மனசை கட்டுப்படுத்த முடியல. அந்த இடத்துல மனசை கொஞ்சம் லூஸ் ஆக்குனாரு. அந்த இடத்துல மனசுல பணத்துக்கு மேல ஆசை விட்டாரு. என்ன ஆனது தெரியுமா? சபிப்பதற்காக பலிபீடங்களை கட்ட சொன்னார், அதுலயும் சபிக்க முடியல. கடைசி தீய யோசனையை சொல்லாரு. கடைசி என்ன ஆனது? வாளாலே வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டு மறிக்க வேண்டியது. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? மனம். தீமையான விதத்திலே பணம் வரும்போது அதை வேண்டாம் என்று சொல்லக்கூடியதான மனம் இல்லை. கேட்ட சாத்தா வந்துச்சுட்டான் இல்ல. நீங்க உங்க மனசை கட்டுப்படுத்தல, நீங்க மனம் திரும்ப இடம் கொடுக்கல. நீங்க குறை சொல்றதெல்லாம் சாத்தானையும் ஆண்டவரையும். நான் ஜெபம் பண்ணுறேன், என் ஜெபம் கேட்கப்படலன்னு சொல்றீங்க. உங்க ஜெபம் எப்போ கேட்கப்படும் தெரியுமா? உங்க மனம் திரும்பி இருக்கணும். அந்த ஸ்டெப் நீங்க தான் எடுக்கணும். உங்க மனதுல நீங்க உறுதியான தீர்மானம் எடுக்கணும். இனி நான் குதிப்பதில்லை என்று அவன் சொன்னது போல, இனி நான் பாவ சேற்றிலே குதிப்பதில்லை என்று நீங்க தீர்மானம் பண்ணி இருக்கணும். தீர்மானம் கிடையாது. தப்பு பண்ணும்போது பாவம் பண்ணும்போது சில
தண்டனைகள் வரும்போது மனஸ்தாபம் படுவோம், ஆனா மறுபடியும் செய்வேன். அடுத்த ஆளு சவுல் ராஜா. 1 சாமுவேல் 15 அதிகாரம் 1-11 வரையுள்ள வசனங்கள். அங்க என்ன, சாமுவேலை கொண்டு சவுல் ராஜாவுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு? அமலேக்கியரை நீர் பிடிக்கணும், எல்லாரையும் கொல்லணும், மனுஷனையும் விடக்கூடாது, அதுல இருக்கக்கூடியதான அந்த பொருட்களையும் எடுக்கக்கூடாது, ஆடு மாடு எடுக்கக்கூடாது. ஆளுக்கு என்ன, பொருட்களுக்கு மேல ஆசை, ஆடு மாடுகள் முதல் தரங்களை எடுத்துக்கிட்டாரு. அப்ப அந்த மனதை பொருள் ஆசையிலிருந்து காத்து கொண்டிருப்பாரு, ஆனால் சாபம் வந்திருக்காது. என்ன ஆனது பாருங்க, நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா இருக்கும். என்ன, அந்த பரிசுத்த ஆவியானவர் போய் விடுகிறார், அசுத்த ஆவி உள்ள போகுது, கலங்கடிக்குது. கடைசி வாழ்க்கையின் முடிவு என்ன, அந்த மனதை கட்டுப்படுத்த முடியாததுனால வாழை தோண்டி வச்சுட்டு அதுக்கு மேல ஆளு சரியுது. பரிதாபமான முறையில ஒரு ராஜா இறக்குறார். மனதை நீங்க தான் கட்டுப்படுத்தணுமே தவிர மனம் உங்களை கட்டுப்படுத்த நீங்க இடம் கொடுப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு ஐயோ. ஏண்டா இந்த வார்த்தை ஐயோ ஐயோ திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உங்களுக்கு நீங்க சாபத்தை தான் வாங்கி கொண்டு நீங்க உங்களையே நியாயப்படுத்திக் கொள்ளுறீங்க. எப்படி, அது சாத்த வஞ்சிக்கான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுற வழிகள் உண்டு, ஆனா முடிவு மரண வழி. அதே போலதான் உங்களுடைய வழிகள் மரண வழியாகவே இருக்கு. அடுத்து என்ன, தாவீது ராஜா. உங்க எல்லாருக்குமே தெரியும், அநேக மனைவியுடையவனா இருந்தும் கூட அடுத்தவனுடைய மனைவியை தான் எடுக்க. அந்த கண் பார்த்த பொழுது என்ன சொல்லியிருக்கணும், ஐயோ இது தப்பு என்று சொல்லி தன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்காமல் தடை பண்ணியிருப்பாரே, ஆனால் அந்த மனுஷன் தப்பி இருக்கலாம். யாரும் தன்னுடைய கோட்டை சுவருக்கு மேலே ஏறி உலாவலாம், அது தப்பே இல்லை. உலகத்துல பல சம்பவங்கள் நடக்கும், உலகத்துல நிறைய அசுத்தங்கள் நடக்குது. உலகத்துல இப்ப என்ன வந்து போச்சு, டேப் வந்து போச்சு, கம்ப்யூட்டர் வந்து போச்சு, போன் வந்து போச்சு. எல்லா அசுத்தங்களும் யாருக்கும் தெரியாம பார்க்கலாம். சரி, எல்லாமே இருக்கு. ஆனா ஒருவேளை தெரியாம ஓபன் பண்ணும்போது அந்த டேபோ கம்ப்யூட்டரோ மொபைலோ ஓபன் பண்ண வந்துட்டு, ஆனா என்ன செய்யணும், இது எனக்கு ஆகாதுன்னு சொல்லி அந்த மனதை கட்டுப்படுத்தியிருப்பீர்களே, ஆனா அதுக்கு பிறகு விளைவுகள் வந்திருக்கா. இப்ப என்ன சொல்ல முடியலைங்கிறோம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீதான் அதுக்கு காரணமா இருக்கா, நீதான் மனசை கட்டுப்படுத்தணும். இங்க பாருங்க, அந்த ஒரு சம்பவத்தினால அடுத்தனுடைய மனைவியை தன்னோடு எடுத்துக்கொள்கிறா. வேதம் தெளிவா சொல்லுது, உன் வீட்டுல ஒரு பட்டயம் இருக்கும். 2 சாமுவேல் 12 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. இப்பொழுதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். போதும், பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டுல விலகாம இருக்க. பட்டயம்னு அர்த்தம் என்ன, சண்டை போடக்கூடிய. அப்படின்னா வீட்டுல அது வரைக்கும் இருந்த சமாதானம் எடுக்கப்பட்டு போயிட்டு, உங்க வீட்டுல சமாதானம் இருக்காயா, சந்தோஷம் இருக்காயா? நீங்க எல்லாம் அழுறிய, கண்ணீர் வடிக்கிறிய, புலம்புறிய, சத்தம் போடுறிய, ஆனா செய்ய வேண்டியதை செய்யல, மனம் திரும்பல. பாவத்தை விட மனம் உங்களுக்கு இல்ல, சுஜின்பத்தை விட மனம் உங்களுக்கு இல்ல, பணாசை விட உங்களுக்கு மனம் இல்ல, தேவனை தேடக்கூடிய மனம் இல்ல. ஆனா என்ன மட்டும் வேணும், வீட்டுல சமாதானம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் வீட்டுல நீ மனம் திரும்புற வரைக்கும், உன் வீட்டுல நீ பாவத்தை விடுற வரைக்கும் பட்டயம் இருந்துட்டு தான் இருக்கும். அதான் அநேக வீடு, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் வீடுகளும் சரி, ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய வீடுகளும் சரி, சபைக்கு வரக்கூடிய ஜனங்களுடைய வீடுகளும் சரி, அல்லது உலகத்தாருடைய வீடுகளும் சரி, ஏன் சமாதானம் இல்ல? பட்டயம் அங்க இருக்கு. பட்டயம் என்ன செய்யும், அது வெட்டிட்டே தான் இருக்கும், அது அறுத்துட்டு தான் இருக்கும், அது காயத்தை உண்டாக்கிட்டு தான் இருக்கும், அது வேதனை உண்டாக்கிட்டு தான் இருக்கும், அந்த புண்ணு தந்துட்டு தான் இருக்கும். இங்க என்ன ஆகி போச்சு, ஒரு மகன் இனி ஒரு மகனை கொலை செய்யறான், ஒரு மகன் தாவீது ராஜாவோட இனி ஒரு மனைவியுடைய மகளோட தப்பு பண்றான். அந்த வீட்டுல கடைசி வரைக்கும் பிரச்சனை தான். தாவீது ராஜா கடைசி வயசாகி படுக்கையில இருக்கும் போதும் அங்க ராஜபாரியத்துக்காண்டி சண்டை, ஒரு நிம்மதியே இல்லை. சொன்ன வார்த்தையில அங்க எந்த மாற்றமே இல்லை. உன் வீட்டுல என்ன இருக்குமா, பட்டயம் இருக்கும். இப்ப உங்களுக்கு என்ன வேணும், ஆறுதல் வேணும், உங்களுக்கு என்ன வேணும், சமாதானம் வேணும். ஆண்டவர் சொல்ல மனம் திரும்பு, ஆண்டவர் சொல்ல நீ மனம் திரும்பு. இல்ல அது முடியாது, ஆனா மனஸ்தாபப்படுவேன், தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஏன் நீங்க தப்பு பண்றீங்க? நீங்க பண்ற ஜெபத்தை கொஞ்சம் இருந்து யோசிங்க. இத்தனை வருஷம் மனஸ்தாபப்பட்டு போனீங்க, இத்தனை வருஷமா கண்ணீர் விட்டு போனீங்க, ஏன் ஒரு விடுதலை கிடைக்கல? மனதுல தீர்மானம் பண்ணல, இனி நான் பாவ ஸ்டேட்ல குதிப்பேன். நீ இருக்கக்கூடிய அந்த மனதை மாத்திட்டு இனி நான் ஒரு காலம் பாவ ஸ்டேட்ல குதிக்க மாட்டேங்கிறதான விதத்தில் அந்த மனம் தீர்மானம் பண்ணல. அதனாலே என்ன, அங்க சாபமும் பிரச்சனையும் வேதனையும் நோயும் நொம்பலமும் தொடர்ந்து பிடிச்சுக்கொண்டே இருக்கு. அடுத்து என்ன, ஆகாப் ராஜாவுடைய வாழ்க்கை. தனக்கு திராட்சை தோட்டம் இருக்கு, தனக்கு எல்லாமே இருக்கு, அடுத்தவனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருக்கு, அதுக்கு மேல ஆசை. எத்தனை பேருக்கு பொறாமை இருக்கு, பொறாமை பிடிச்ச கண்.
நல்ல ஒரு வீடு வச்சா பொறாம, நல்ல ஒரு இடம் வாங்கினா பொறாமப்படி ஜனங்கள். என் மனசை கட்டுப்படுத்துங்க. 1 ராஜாக்கள் 21 அதிகாரம் 1-16 வரைக்கும் இருக்கு. அதுக்கு பிறகு நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா அந்த ஆகாப் ராஜாவுடைய எப்படி கொலை செய்யப்பட்டாருங்கிறதும், அவன் மனைவி எவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டாருன்றதும், அவருக்கு இருந்தான 70 மகன்களுக்கு தலையை வெட்டப்பட்டு 70 பேர் தலையை வெட்டப்பட்டு அந்த தலையை கூடி வச்சாங்க கொண்டு போனாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த மனுஷன் மனதை கட்டுப்படுத்த முடியல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? அதான் சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்? ஏன் உங்களுக்கு ஐயோ என ஆண்டவர் தான் சொன்னார். அப்படியே நீங்களும் அழிந்து போவீங்க. மனம் திரும்பாமல் போவீர்களே ஆனால் அப்படியே நீங்க அழிந்து போவீங்க. அப்ப செய்ய வேண்டியது என்ன? மனஸ்தாபப்படுறது மட்டும் இல்லை, மனஸ்தாபப்படணும். மனஸ்தாபப்பட்டுட்டு ஒரு திருப்தி வரும் தெரியுமா? அந்த திருப்தியை கொண்டு குப்பையில போடுங்க. கொஞ்சம் கண்ணீர் வெட்ட உடனே ஒரு திருப்தி வரும் தெரியுமா? அந்த திருப்தியை அப்படியே குப்பையில போடுங்க. மனம் திரும்பணும், முடிவு எடுக்கணும். சாகுற வரைக்கும் அந்த முடிவுல உறுதியா இருக்கணும். ஒரு பணக்கார வாலிபனை பற்றியுள்ள காரியம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 20-23 வரையுள்ள வசனங்களை வாசிங்க. மத்தேயு 19 அதிகாரம் 20-23. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராயிருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டாயிருக்கிறவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டபொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இது எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஷாக்கா இருக்கு. அதாவது எல்லாருமே ஆண்டவரை, நான் உங்களை பின்செலட்ட ஆண்டவரேன்னு கேட்குறாங்க. வேண்டாம் ஐயா, நரிகளுக்கு வர குகை இருக்கும், மனுஷகுமாருக்கு ஒன்றும் கிடையாது, நீ போயிரு. ஆனால் இங்கே ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, உன்கிட்ட இருக்கக்கூடியதான் நீ எல்லாரும் ஏழைகளை கொடுத்துரு, என்ன பின்செல்னு தேவனே சொல்றாரு, என்ன பின்செல்னு. ஆனால் அந்த மனுஷனுடைய மனம் எங்க இருக்கு தெரியுமா? அந்த மனுஷனுடைய மனம் எங்க இருக்கு? செல்வத்தின் மீது இருக்கு, ஐஸ்வர்யத்தின் மீது இருக்கு. இங்க ஆண்டவர் சொல்லல அவனை சாத்தம் வந்துட்டான்னு சொல்லவே இல்லை. சொன்னாரா? சொன்னாரா? ஏன்னா நீங்க சொல்லதெல்லாம் அந்த ஒண்ணுதான். எப்படி சாத்தம் வந்துச்சு? இங்க ஆண்டவர் என்ன சொல்லல, ஐயோ பாவம் சொல்லிட்டு அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பண ஆசைய எப்படி என் நாமத்தினால உன்னை நீக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல. என்ன சொன்னாரு? பரலோக ராஜ்யத்தை அவன் பிரவேசிக்க முடியலன்னு. உங்களுக்கு புரியுதா நான் சொல்லுது? நீங்க சொல்றது எல்லாம் சாத்தா வந்துச்சுட்டான், சாத்தா வந்துச்சுட்டான், சாத்தா வந்துட்டான்னு. இங்க ஆண்டவர் பண ஆசை பிடிச்ச ஒரு மனுஷன் அவனை பார்த்து சொல்றாரு, இதை விடுன்னு. முடியல, அவன் போயிட்டான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியல. அப்ப சுருக்கமா புரிஞ்சுக்கிட வேண்டியது என்ன? நீங்க தான் உங்க மனசை கட்டுப்படுத்தணும். நீங்க தான் உங்க மனசுல தீர்மானம் பண்ணணும். நீங்க தான் தீர்மானம் பண்ணி உயிரே போனாலும் என்ன செய்யணும்? அதுல உறுதியா இருக்கணும். இல்லைன்னா முடிவு அழிவா இருக்கும். 7வது சங்கீதம் 11-12 வசனங்களை வாசிங்க. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். என் மனம் திரும்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? என் மனம் திரும்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? வேதம் சொல்லுது, நீ மனம் திரும்பாம இருக்கிற வரைக்கும் நாள்தோறும் உன் மேல தேவ கோபம் தான் இருக்கும். நீ ஆறுதலுக்காண்டி எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி, நீ வீட்டுல சமாதானத்துக்காண்டி எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் சரி, உனக்கு ஒரு இரக்கமும் இருக்காது, தேவ கோபம் தான் இருக்கும். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். என்ன மனம் திரும்பாவிட்டால்? பழைய ஏற்பாட்டிலேயே சொல்லப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பாருங்க, மனம் திரும்புதலுக்கு. எனக்கு நீங்க அதுதான் செய்யணும். எனக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண உங்களுக்கு நேரம் இருக்குன்னு தெரியும். ஆனா ஜெபம் பண்ணும்போது நீங்க ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணுங்களே தவிர, ஐயோ நான் பாவம் செய்துட்டேன், என் பாவங்களை மன்னின்னு சொல்லி ஜெபம் பண்றீங்களே, அதோட நிறுத்திக்கிடுறாங்க. நான் பாவம் செய்துட்டேன், அது இன்னும் பாவம் தான் செய்தேன், இனிமேல செய்ய மாட்டேன். ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஏன்னா மனம் திரும்பி ஆகணும். வாசிங்க. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சின்னங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். பட்டயமே ஏற்கனவே ஷார்ப்பா இருக்கும், கத்தியை காட்டிலும் ஷார்ப்பா இருக்கும். அதை என்ன செய்யறாராம்? இன்னும் கருக்காக்குவார். அதாவது சில கொஞ்சம் மலைங்கிருந்தா கொஞ்சம் வெயிட் கொடுத்து வெட்டணும். ரொம்ப ஷார்ப்பா இருந்தா லைட்டா வச்சாலே வெட்டிடும். இன்னும் கருக்காக்கும் போது, இன்னும் ஷார்ப்பாக்கும் போது லைட்டா வச்சாலே போதும், என்ன ஆகும்? வெட்டுதான். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி எப்படி கரெக்டா பொசிஷன் பிடிச்சு வச்சுட்டாரு.
ரிலீஸ் அதை பண்ணா போதும். ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கரெக்டா ஆயத்தப்படுத்தி எப்படி சும்மா பிடிச்சி இப்படி விட்டோம்னா அது எங்கேயாவது போகும், யாரையாவது குத்தும். இது யாரு மனம் திரும்பலையோ அவங்கள பார்த்து மாத்திரம் கரெக்டா குத்துறதுக்கு ஆயத்தமா வச்சிருக்கிறாராம். ஏன்னா மனம் திரும்பாமல் போவீர்கள் ஆனால் உங்களுக்கு ஐயோ அழிவுன்னு சொல்லிட்டார். பழைய ஏற்பாட்டை புரட்டி பாருங்க, அங்க என்ன இருக்கு? யார் யாரு மனம் திரும்பாம இருக்காங்களோ அவங்கள பார்த்து கரெக்டா ஆயத்தமா வச்சிருக்கிறாராம். அப்ப என்ன, மனம் திரும்பிதான் ஆகணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் 6-9 வரையில வசனங்களை வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின பொழுது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். பாருங்க, இங்க ஆண்டவரே, நீங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, ஆண்டவரே சொல்றாரு, இந்த மனுஷன் இந்த மனுஷி இந்த சபைக்குன்னு சொல்லி 10 வருஷமா வராங்க, 20 வருஷமா வராங்க, 40 வருஷமா வராங்க. ஆனா வரதுனால நான் எந்த பலனையும் காணல. அப்படின்னு அர்த்தம் என்ன? உங்களுக்கு பலன் கிடைக்கும். என்ன, நோய் இல்லாத குறையுமா ஆண்டவரே சொல்லும் போது தருவாரு. ஆனா அவருக்கு எந்த பலனும் கிடைக்கல. ஏன்னா மனம் திரும்பல. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனையும் உருவாக்கும் போது உங்கள்னால ஒரு காரியத்தை இந்த உலகத்தில் நடப்பிக்க விரும்புகிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாகும் போது மனம் திரும்பினா போதும். அப்ப 60 வருஷம் உங்களை பாதுகாத்து அவருக்கு என்ன கிடைக்குது? ஒன்னும் இல்லை. அப்ப புரிஞ்சுக்கிடுங்க, உங்களை உருவாக்கி இத்தனை வருஷம் பாதுகாக்கிறாரே, ஒரு பலனை எதிர்பார்க்கிறார். 3 வருஷ காலமாட்டு வந்து பார்க்கிறார், பலன் இல்லை. அப்ப 20 வருஷம் 30 வருஷம் வரக்கூடிய உங்களை பாதுகாத்து அவர் ஒரு பலனை எதிர்பார்க்க, ஒரு பலனும் இல்ல. அதற்கவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவரே மன்னிச்சுக்கிடும், ஒரு இரக்கத்தை கட்டளையிடும், இனி மனம் திரும்பிடுவாங்க ஆண்டவரே. நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அந்த மரம் வெட்டப்பட்டு போயிடக்கூடாதுங்கிறக்காண்டி அந்த வேலையால் என்ன செய்யறான்? ஐயா கொஞ்சம் பொறுத்துக்கிடுங்க, நான் என்ன சுத்தி என்ன செய்யறேன்? வேலி போடுறேன், சுத்தி என்ன செய்யறேன்? கொத்தி எரு எல்லாம் போடுறேன், உரம் எல்லாம் போடுறேன், அதுக்காவது பலன் தருமான். நாங்க என்ன பிரயாசப்படுறோம்? எதுக்கு விரும்புறோம்? சுத்தி எதுக்கு எரு போடுறாங்க? அப்படியாவது இந்த ஜனங்களுக்கு ஒரு உணர்வு வந்துடாதான். எங்களுடைய பிரயாசம் என்ன? அழிக்கப்பட்டு போயிடக்கூடாது, ஒன்னும் இல்லாம போயிடக்கூடாது, நஷ்டப்பட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறோம்? நாங்க பிரயாசப்படும். ஜோமண்ணியா மனம் திரும்பியா, கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஊழியக்காரனே, வேலைக்காரனே சொல்லிட்டான், இனி வெட்டி போடலாம் ஆண்டவரே. எப்போ? இனி கனி கொடுக்காட்டு. அப்போ தவணை காலமும் குறிப்பிட்ட காலம்தான். அதுக்கு பிறகு என்ன? வெட்டப்பட்டு போவீங்க. அப்ப உங்களுக்கு தான் தெரியணும், நான் இனி மனம் திரும்பணும். இனி இப்படி இருந்தா தவணை காலமும் முடிஞ்சு போகணும். என் மனம் திரும்புறது உங்க கையில இருக்கு. யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 8 வசனம் வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறைத்தோம், நீதியை குறைத்தோம், நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்தும் உணர்த்துவார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானுடைய துணையோட தேவ ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தின் மூலமாக பாவத்தை குறித்து கண்டித்து பேசுவாங்க. மனம் திரும்ப வேண்டியது உங்க கையில இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல, தாவீது ராஜா பாவம் செய்தார். பாவம் செய்து அநேக மாசங்கள் தாம் பாவம் செய்துட்டேனேன்னு சொல்லி அந்த ஆளுக்கு எந்த உணர்வுமே கிடையாது. உங்களுக்கு வேதம் படிச்சா தெரியும். பாவம் செய்துட்டாரு, ஒரு குழந்தையும் உருவாகியாச்சு, ஆனா அந்த மனுஷனுக்கு எந்த விதமான குற்ற உணர்வுமே இல்லை, சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ அங்க என்ன யாரு போறா? நாத்தானுங்கிறதான தீர்க்கதரிசி போறார். 2 சாமுவேல் 12 அதிகாரம் 1-10 வரைக்கும் வாசிங்க. அங்க என்ன, நாத்தானுங்கிற ஒரு தீர்க்கதரிசி போறாரு, தாவீது ராஜாவினுடைய அரண்மனைக்கு போய் தாவீது ராஜாவுடைய பாவத்தை கண்டிக்கிறார். கண்டிக்கும் போது அந்த மனுஷன் என்ன செய்யறாரு? உணர்வு அடைகிறார், மனம் திரும்புகிறார். அப்ப அதே போலதான் நீங்க தான் மனம் திரும்பணும். எங்க வேலை என்ன தெரியுமா? கண்டிச்சு உங்களை சொல்றது. அப்ப ஏன் இதை சுவிசேஷமா அறிவிக்கும்? தப்புனுமே வாசிங்க. கர்த்தர் நாத்தானை தாவீதினிடத்தில் அனுப்பினார். இவன் அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஒரு பட்டணத்தில் 2 மனுஷர் இருந்தார்கள், ஒருவன் ஐஸ்வர்யவான், மற்றவன் தரித்திரன். இங்க கர்த்தர் என்ன செய்யறார்? ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறார். அனுப்பி சொல்லுறார், ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு. அந்த ஆடை அந்த மனுஷன் தான் பிள்ளை போல நடத்தினான். ஆனா அந்த ஆடை இனி ஒரு பணக்காரன் என்ன செய்தான்? தாம் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வரும்போது இதை அடிச்சு அதை கொடுத்துட்டான். அப்பந்தான் தாவீது ராஜாவுக்கு உணர்வு வந்துச்சு, எனக்கு நிறைய மனைவிகள் இருக்கு, நிறைய மறுமனையாட்டிகள் இருக்கு, இன்னும் தேவைன்னா நான் ஒழுங்கான முறையில் நான் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா அடுத்தவண்ட மனைவி எடுத்த அந்த கள்ளன் யாரு? நான் தான். அப்போ கண்டிக்கக்கூடியதான காரியத்தை அறிவிச்சது யாரு? தேவ ஊழியக்காரர்.
கேட்ட மனுஷன் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தல. அதான் முக்கியம். நீ எப்படி என்னுடைய அரண்மனைக்கு வரலாம், என்னுடைய உத்தரவுக்கு மீறி நீ எப்படி என்ன குற்றப்படுத்தலாம் சொல்லி கொலை செய்யலாம். ஏசாயா தீர்க்கதரிசிய மனாசே என்கிறதான ராஜா தன்னுடைய காலத்துல அறுத்து கொன்னான். மனாசே ராஜாவுடைய காலத்துல தான் ஏசாயா தீர்க்கதரிசி அறுக்கப்பட்டு கொன்னார் ரம்பத்தால். காரணம் என்ன? அவருடைய தப்பை ஏசாயா தீர்க்கதரிசி கண்டிக்கும் போது ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இங்க தாவீது ராஜாவிடத்திலே பாவத்தை குறித்து கண்டித்து சொல்லும் போது அந்த மனுஷன் அப்படியே குற்ற உணர்வு அடைகிறார். என்ன செய்றாரு? நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்றார். 2 சாமுவேல் 12 அதிகாரம் 13 வசனமும் 51 சங்கீதம் 1-4 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். போதும். என்ன உங்களுக்கு வேணும்? ஆண்டவர் அந்த மரம் வெட்டப்பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி சுத்தி எரு போடுறதுக்காக, உரம் போடுறதுக்காக எங்களை வச்சிருக்கிறார். நாங்க பிரயாசப்படுறோம். ஆனா உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? தாவீது ராஜாவை போல வெட்கத்தை விட்டு, ஏன்னா அரசபையில இருக்கிறார், அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கும் போது தான் குற்றத்தை சொல்லும் போது நீ எப்படி ராஜாவாகி என்ன குற்றப்படுத்தலாம் சொல்லவே இல்லை. நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒப்புக்கொள்ளுறார், தரையில விழுறார். எனக்கு அதுதான் வேணும். சுவிசேஷம் மூலம் உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்? மனம் திரும்புங்க யான்னு சொல்றோம். பக்கத்துல இருக்கிற ஆளை பார்க்காதுங்க, நான் பாவிதான் ஆண்டவரேன்னு சொல்லி கதறுங்க. அதோட நிறுத்திக்கிடாதுங்க, இனி பாவம் செய்ய மாட்டேன். 51 சங்கீதம் 1-4 வரைக்கும் வாசிங்க. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். பாருங்க எப்படியெல்லாம் அந்த மனுஷன் புலம்பி இருக்காரு பாருங்க. உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து. பாருங்க, நான் உரியா என்கிறதான மனுஷனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன்னு சொல்லவே இல்லை. தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயந்திருக்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். பாருங்க, அந்த மனுஷன் தப்பு அப்படியே உணர்றார். ஆனா அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட தப்பு பண்ணினாரா? இல்லவே இல்லை. அதான் மனம் திரும்புதல், அதான் மனஸ்தாபப்பட்டு ஒரு திருப்புதல். மனஸ்தாபப்படுறதான் நீங்க செய்றீங்க, அது நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். நீங்க அழுறீங்க, நீங்க கண்ணீர் வெடிக்கிறீங்க. ஏன் ஆசீர்வாதம் இல்லை தெரியுமா? தீர்மானமே எடுக்க மாட்டேங்கிறீங்க. எப்படி நாத்தானை அனுப்பி ஆண்டவர் தாவீதை பாவத்தை குறித்து கண்டிச்சாரோ அதே போல தான் கண்டிக்கிறார். நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க இப்ப என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல சாத்தான் வஞ்சிக்கான். இந்த புராணத்தை விடுங்க, இந்த கதையை விடுங்க, இந்த உங்களை திருப்திப்படுத்திக் கொள்ளக்கூடியதான இந்த வார்த்தையை உங்க இருத்தை விட்டே விடுங்க. நான் தான் சாத்தானை விடாம பிடிச்சிட்டு இருக்கேன், நான் தான் சாத்தானுக்கு போர்வேல என் மனசும் மாம்சம் விரும்பினோட நடக்கிறேங்க தானே, அதை ஏத்துக்கிடுங்க. 32 சங்கீதம் 3-5 வரைக்கும் வாசிங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. பாருங்க, நீங்க மனம் திரும்பாம இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா? அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கதறுதல் உங்களுக்குள்ள இருக்கும், ஒரு துக்கம் உங்களுக்குள்ள இருக்கும், ஒரு பாரம் உங்களுக்குள்ள இருக்கும், ஒரு வேதனை உங்களுக்குள்ள இருக்கும். உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்காது. நித்தம் கதறுகிறேன், நித்தம் வேதனைப்படுகிறேன், நித்தம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததனால், டெய்லி அது நைட்டான பகலானாலும் என் மேல தேவ கோபம் தான் இருக்கு. ஆசீர்வாதமே இல்லை, சமாதானமே இல்லை, வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லை, வீட்டுல ஒரு நிம்மதியே இல்லை. ஐயா, மனம் திரும்புன்னு சொன்னா மட்டும் அவருக்கு என்ன மன கஷ்டம் வருது. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததனால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை முக அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அர்த்தம் என்ன? அறிக்கையிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு தீர்மானம் பண்ணினாங்க. வாழ்க்கையில் அவரும் தப்பே பண்ணல தெரியுமா? வாழ்க்கையில தப்பே பண்ணல. பாருங்க, அந்த மனுஷன் வயசாகி போயிட்டு, சரீரத்துல சூடு இல்லை, சாகக்கூடிய கண்டிஷன். அந்த தேசத்துல மிகவும் அழகான சின்ன வயசு ஒரு பெண்ணை கொண்டு போய் விட்டாங்க. வேதம் சொல்லுது அந்த மனுஷன் அந்த மனுஷியை அறியவில்லைன்னு இருக்கு. அதான் நான் சொல்றேன், இங்க ஒழுங்கான முறையிலே கொண்டு விடுறாங்க, ஆனா அந்த மனுஷன் அதை விரும்பவே இல்லை. அதான் நான் சொல்றேன், மனம் திரும்பலன்னா அதான். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் என்ன தெரியுமா? அது சாத்தான் வந்துச்சுன்னா எனக்கு அதான் சகிக்க முடியல. நீதிமொழிகளின் புஸ்தகம் 28 அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். என்ன, உங்க பாவங்களை நீங்க மறைக்கிறீங்க நான் சொல்ல மாட்டேன், அறிக்கை பண்றீங்க. ஆனா அடுத்த கட்டம் என்ன? விட்டு விடணும். அதான் மனம் திரும்புதலுக்கு அடையாளம். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏன் உங்களுக்கு இரக்கம் கிடைக்கல? ஏன் தேவ கிருபை இல்ல? ஏன் வீட்டுல சமாதானம் இல்ல?
பாவங்களை அறிக்கை பண்றீங்க, நீங்க அறிக்கை பண்ணி ஜெபம் பண்றீங்க, ஆனா அடுத்த ஸ்டெப் பண்ணல. விட்டு விடுகிறவனோ அவன் தான் இரக்கம் பெறுவான். பாவங்கள் நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் இரக்கம் படுவான் சொல்லலையே. மனஸ்தாபப்படணும், உயிரே போனாலும் திரும்பி பார்க்க மாட்டேன். மறுபடியும் வாசிங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அவைகளை அறிக்கை செய்கிறவனோ இரக்கம் பெறுவான் சொல்லவே இல்லை. இப்ப என்ன எதிர்பார்க்கிறோம்? ஆண்டவரே நான் அறிக்கை செய்யறேன், ஆண்டவரே, ஆண்டவரே நான் கண்ணீர் வடிக்கிறேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில இறக்கம் இல்லை, வீட்டுல இறக்கம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை மறுபடியும் 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 படிமா, மறுபடியும் படிமா. அதுல அறிக்கை பண்ணுகிறவனுக்கு இறக்கும் என்று சொல்லவில்லை, அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனுக்கு மாத்திரம் தான் இறக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீ வேத வசனத்துக்கு முதல்ல பயப்படு. மார்க் சுவிசேஷம் 1:15 வாசிங்க. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். அப்போ நீங்க முதல்ல என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை முதல்ல விசுவாசிங்க. சுவிசேஷம் என்ன சொல்லுது? அறிக்கை பண்ணி மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்படவில்லை, இரக்கம் பெறுவாய் என்று சொல்லப்படவில்லை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப அந்த சுவிசேஷத்தை ஏன் நீங்க விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? சுவிசேஷத்தை விசுவாசத்தை ஏனையாவது மனம் திரும்புங்க. மனம் திரும்பினா மட்டும்தான் ஆசீர்வாதம். ரோமர்கள் நிருபம் 12:2 வாசிங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இந்த உலகத்துக்கு இணங்காதீர்கள். இந்த உலகத்துக்கு ஏற்றபடி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்னு சொல்லி விரும்பாதுங்க. இந்த உலகத்துக்கு ஏற்றபடி உங்க ஆசை இச்சைகளை நீங்க வைத்துக் கொள்ளாதுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. அப்ப மனதை நீங்க தான் உலகத்துக்கு ஏற்றதான காரியத்தை விட்டு திருப்பணும். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்துக்கு இணங்காதுங்க, உலகத்தினுடைய சிற்றின்பங்களுக்கு இணங்காதுங்க. அப்ப நீங்க தான் அந்த மனம் திரும்புவதற்கு காரணமா இருக்கணும். என் மனம் திரும்புவதற்கு தடையா இருக்கிற உலக ஆசைதான் கண்டுபிடிச்சு அதை விடணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3:14 வாசிங்க. சேவகரும் அவனை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவரும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளம் போதும் என்று இருங்கள் என்றான். பாருங்க, இதை எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வரேன்னா, இந்த ஆம்பளைங்களுக்கு ரட்சிக்கப்பட நேரம் கிடைக்காது, ஆம்பளைங்களுக்கு மனம் திரும்ப நேரம் கிடைக்காது. எப்படி? வேதம் என்ன தெரியுமா சொல்லுது? உன் சம்பளம் உனக்கு போதுங்கிற மனநிலையோட இரு. இன்னும் வேணும் இன்னும் வேணும், அதுக்காக வேலை 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 வேலைன்னே போறது. சாகும்போது பக்கத்துல மனைவியும் இருக்க போறது இல்லை, சாகும்போது பக்கத்துல பிள்ளைங்களும் இருக்க போறது இல்லை. காரணம் என்ன? மனம் திரும்பல. குணம் கடுகடுங்கிற குணம். மனைவிக்கும் அந்த புருஷன் வேண்டாம், பிள்ளைகளுக்கும் அந்த தகப்பம் வேண்டாம். ஆனா இவருக்கு என்ன? சம்பாத்தியம் மட்டும் பண்ணும். அறிவு கிட்டவங்க எத்தனை குடும்பத்துல அந்த பிள்ளைங்க அந்த தகப்பனை சிநேகிக்கிறதே கிடையாது, அந்த மனைவிக்கு அந்த சிநேகமே கிடையாது. ஆனா இவருக்கு புரியல, இது என் பாவமாகும், என் கொடூரமான தன்மையும் கசப்பு நிறைந்ததான என்னுடைய வார்த்தையும் தான் இவங்க எல்லாம் காயப்படுத்திருக்கு. முதல்ல என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும், முதல்ல என் குடும்பத்தை பணத்தினால மட்டும் இல்லை அன்புனாலையும் பரிசுத்த ஜீவத்தை நான் காப்பாற்றணும். அந்த உணர்வு கிடையாது. பணம் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும், வேலை வேலை வேலைன்னு. படுக்கையில் இருக்கும்போது ஒரு பிள்ளை எட்டி பார்க்கல. ஏன்? என் அப்பன் சரியில்லை. யோசிங்க. எதுக்கு இந்த இடத்துல இங்க சொல்ல வரேன்? போதுங்கிறது. யோவான் ஸ்நானன்ட்டு ஐடியா கேட்குறாங்க. ஐயா நான் போர் சேவகனா இருக்கிறேன், என்ன செய்யணும்னு. யா போர் சேவகனா இருக்கிறியா, போலீஸ் வேலை பார்க்குறியா, உனக்குன்னு ஒரு சம்பளம் வரும் தெரியுமா, அதுல போதும்னு இருந்துரு. இப்ப என்ன? திருப்தியே கிடையாது. வேதம் சொல்லுது போதுங்கிற மனம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18:23 வாசிங்க. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ. என் மனம் திரும்பாம இருந்துகிட்டு சாத்தான் சாத்தான்னு சொல்லி நீங்க இருந்தாலும் கூட தேவனுடைய பார்வையில நீங்க பாவிகளும் துன்மார்க்கனும் தான். ஆண்டவர் உங்க சாக்கு போக்கை எடுத்துக்கொள்ள போறதே கிடையாது. எப்படிப்பட்ட சாக்கு போக்கு தெரியுமா? ஐயோ இது பிசாசு வந்துச்சுட்டான், ஐயோ பிசாசு வந்துச்சுட்டான், இப்படி சொல்லிட்டு இருக்க. நான் தான் அங்க இறங்கி கிரியை சொல்லணும் இல்ல. காசு வந்தா நீங்க தான் சொல்றீங்க, அதனால நீங்க தான் பாவியா இருக்கிறீங்க, அதனால நீங்க தான் துன்மார்க்கனா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ற சாவுதான் உனக்கு, ஆனா அப்படி நீ சாவுறத நான் விரும்பல. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ வழிய விட்டு திரும்பணும். இப்போ நீங்க எல்லாருமே ரட்சிக்கப்படாதவங்களும் பின்மாற்றக்காரங்களும் இப்ப என்ன ஒரே வழியிலேயே போயிட்டு, என்ன வழி? இச்சை நிறைந்த வழி, அசுத்தம் நிறைந்த வழி, பாவம் நிறைந்த வழியில போறீங்க. ஆண்டவர் சொல்றாரு அந்த வழியை விட்டு அப்படியே விட்டுறணும். விட்டு இனி ஒரு வழி, முன்னாடி போயிருந்த வழி அப்படியே விட்டுட்டேன், வேற வழி. அதுதான் எனக்கு விருப்பங்கிறாரு. அந்த விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவர் என்ன செய்றாரு?
உங்கள்கிட்ட இந்த நாட்களில் சொல்றார். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. யாருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி. அதாவது நீங்க ஒருவேளை சொல்லலாம் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய ஜனம் சொல்லலாம். ஒன்றும் கிடையாது. என்ன செய்யணுமா? தாழ்த்தணுமா? தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி, தங்களை தாழ்த்தி அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். பாருங்க, மனம் திரும்புதல்னா வழியை விட்டு திரும்புறது. பாவ வழியை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்புறது. பாவ வழியை விட்டு பரிசுத்த பாதையில் நடப்பது. பாவ வழியை விட்டு உலக சுற்றத்தை விட்டு தேவனுக்கு பிரியமாய் தேவசுத்தம் செய்து வாழ்கிறது. அதான் யதார்த்தமான மனம் திரும்புதல். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால், தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டேன். அப்பந்தான் கேட்பேன். நீங்க என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? நான் மனஸ்தாபப்பட்டுட்டேன், நான் கொஞ்சம் கண்ணீர் வடிச்சிட்டேன், நான் கொஞ்சம் கண்ணீர் வடிச்சிட்டேன், என்ன என் ஜெபத்தை கேட்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பொல்லாத வழியை விட்டு விலகினாதான் அப்பொழுது நான் கேட்டேன். இதை ஏன் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, வீட்டில் பிரச்சனை, எல்லாம் வந்து புலம்புறீங்களே. வேதம் என்ன சொல்லுங்க, புரிஞ்சுக்கிடுங்க. மனஸ்தாபப்படுறேன், இத்தனை வாரம் நான் கண்ணீர் விட்டுட்டேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. வேதம் சொல்லுது, நீ கண்ணீர் வெடிச்சா மட்டும் உனக்கு கிடைக்கும் சொல்லல, மனஸ்தாபப்படும் சொல்லல. பொல்லாத வழியை விட்டு திரும்பினால் அப்பொழுது. அப்ப மனம் திரும்புதல் அவசியமா இருக்கு. நீங்க யாராவும் இருந்துட்டு போங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? மனஸ்தாபம் மட்டும் போதாது, கண்ணீர் மட்டும் போதாது, பொல்லாத வழியை விட்டு திரும்பி அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டேன். அப்பொழுதுதான் பரலோகத்தில் இருக்கக்கூடியதான உண்மையான தேவன், மெய்யான தேவன் கேட்பாராம். அவர்கள் பாவத்தை மன்னித்து. அப்போதான், அதாவது மனம் திரும்பினா மட்டும்தான், பொல்லாத வழியை விட்டு திரும்பினாதான் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஏன் நீங்க ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லியும், ஏன் நீங்க அபிஷேகம் பட்டேன்னு சொல்லியும் ஏன் பாவங்கள் சரியா விடுதலை பெறல தெரியுமா? காரணம் இதுதான், மனம் திரும்புதல் பூர்ணமா இல்லை. மனம் திரும்புதல்னா என்ன? எல்லா வழியும் விட்டு, எல்லா அசுத்தத்தையும் விட்டு அப்படியே திரும்பி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படி வாழும்போது அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்ப எல்லாவற்றிற்கும், பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும், வீட்டில் பட்டயம் மாறி சமாதானம் சந்தோஷம் உருவதற்கும் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க அதை விட்டுட்டு நான் 10 வருஷம் இல்லை, இன்னும் 10 வருஷம் வருவேன், நான் கண்ணீர் வடிப்பேன் நான் சொல்றேன், நீங்க உங்களை ஏமாத்திக்கிட்டுறீங்க. நீங்க குருடர்களா இருக்கிறீங்க, செவிடர்களா இருக்கிறீங்க, புத்தியில் அந்தகாரப்பட்டவங்களா இருக்கிறீங்க, உணர்வில்லாதவங்களா இருக்கிறீங்க, மனக்கடினம் உள்ளவங்களா இருக்கிறீங்க. நீங்க வருதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லை இல்லைன்று மனம் திரும்பி ஆகணும். அந்த மனம் இதுவரைக்கும் எவைகளை விரும்புதோ அதை அப்படியே விட்டு தேவனுடைய பக்கமா திரும்பணும், பரிசுத்த பாதையில திரும்பணும், தேவ சுத்தம் செய்யக்கூடிய மாறணும். அப்பொழுது அவர் கேட்டு எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா தண்டனைகளையும் அகற்றி உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனா இருக்கார். அவருக்கு ஆசீர்வதிக்கிறது லேசான காரியமா, ரொம்ப கஷ்டமான காரியமாயா? லேசான காரியம். ஏன் இங்க வந்து அழுறோம்? குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுது, பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுது, மனைவி நல்லா இருக்கிறதுக்கான, புருஷன் நல்லா இருக்காண்டி. அப்ப ஏன் ஆசீர்வாதம் கிடையல? அப்பொழுது அவர் கேட்டு. அப்ப அந்த அப்பொழுதுக்கு முன்னாடி என்னதையா இருக்கு? பொல்லாத வழியை விட்டு திரும்புது. அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் மனம் திரும்புதல். அது இல்லைன்னா நீங்க உங்களை ஏமாத்திக்கிட்டுறீங்க. நீங்க நினைக்கிறீங்க என் தேவனுக்கு கண் இல்லையோ. ஏன்னா அறிவில்லாம ஆண்டவரையே குறை சொல்லுவாங்க. தேவனுக்கு கண் இல்லை, அவர் இவ்வளோ ஆளுறோம், இவ்வளோ புலம்புறேன், ஒன்னும் கேட்கலையே. நீ ஆண்டவர் சொல்லிட்டாரு, பொல்லாத வழியை விடு. அப்பொழுது நான் கேட்பேன், ஒன்னை விடுவிப்பேன், ஒன்னு ஆசீர்வதிப்பேன், உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன். அதில் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. நீங்க செய்ய வேண்டியது மனஸ்தாபப்படுறதோட நீங்க விட்டு விடக்கூடாது, கண்ணீர் வடிக்கிறதோட விட்டு விடாதுங்க. தீர்மானம், மனசுல தீர்மானம் பண்ணணும். நான் இனி பாவ ஸ்டேட்ல குதிக்க மாட்டேன், குதிக்கவே மாட்டேன். என் மனசுல தீர்மானம் பண்ணினேன், அதை நிறைவேற்று. செய்யலாமா? அதில் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு பாவ மன்னிப்புக்கான ஜெபம் பண்ணலாம். ஏன்னா நீங்க மனம் திரும்பாம இருந்து மறுபடியும் பாவம் செய்தீங்கன்னா பாவ மன்னிப்புக்காண்டி தான் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் மனம் ஒருக்கா திரும்பிட்டு வச்சுக்கலாம், அதுக்கு பிறகு பாவம் செய்ய போறது இல்லை. அப்புறம் பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைச்சிடும். திரும்ப என்ன, அந்த வண்டி அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இல்லைன்னா எப்போவுமே மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் மனம் திரும்பணும், மேலே போயிட்டு மறுபடியும் மனம் திரும்பணும். அதில் கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க, மனம் திரும்பலுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணும். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம்.
உடைய இரக்கங்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய அன்பிற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லையில்லாத உடைய கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமதா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல பிதாவே, எங்களுக்கு நீர் நல்லவராக இருக்கிறமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதனாலேயே பரலோக ராஜ்யத்திற்கு போகக்கூடியதான பாதையை எங்களுக்கு நீர் தெளிவாக காண்பிக்கிற தேவனாக இருக்கிறமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமதா மனம் திரும்புதலை குறித்ததான சுவிசேஷத்தை இந்த நாளை நீர் பிரசங்கிக்க செய்தமைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரும் தங்களை கண்டுபிடித்துக் கொள்ள நீர் கிருபை செய்ய முடியாய் கெஞ்சிடும். பரமதாய் மனம் கசந்து அழுகிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல், கண்ணீர் வடிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல், இதுவரைக்கும் தாங்கள் பிரயாணம் பண்ணதான் அந்த பாதையை அப்படியே விட்டுவிட்டு தேவனிடத்திலே அப்படியே திரும்பி தேவன் பக்கமாக தேவசத்தம் செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் மாறக்கூடியவர்களாக இருக்க நீர் கிருபை செய்ய முடியாய் கெஞ்சிடும். பிறந்தாய் நல்ல பிதாவே, நீர்தாமே ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்ய முடிய கெஞ்சிரும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படத்தக்கதாய், பின்மாற்றக்காரர்கள் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாய், அத்தகைய விதத்திலே நீர் மனம் திரும்புதலின் அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட முடியாய் கெஞ்சிரும். பரமதாவே நல்ல பிதாவே, சபைக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களும் நினைவு கூர்ந்து சபையிலே கிரியை செய்ய முடிய கெஞ்சிரும். பரமதாய் பெரிய ஒரு மாற்றம் சபையிலே உண்டாகத்தக்கதாய், பெரிய ஒரு எழுப்புதல் சபையிலே உருவாகத்தக்கதாய் நீர் கிரியை செய்ய முடியாய் கெஞ்சிரும். பரமதாவே சபைக்கு வரக்கூடியதான மற்றும் சபை விசுவாசிகள் இவர் எல்லாருடைய குடும்பத்தையும் ஆஸ்வதிக்கும்படி கெஞ்சிரும். மனை பிள்ளைகள் புருஷன் எல்லாரையும் ஆஸ்வதிக்கும்படி கெஞ்சிரும். செய்கிற வேலைகளை ஆஸ்வதிக்கும்படி கெஞ்சிரும். பரமதாவே இனி வரக்கூடியதான நாட்கள் நேரங்களும் எல்லாரும் நீ ஒவ்வொருவரும் கூட இருந்து பாதுகாக்கும்படி கெஞ்சிரும். பரமதாவே நோய்களிலிருந்து வியாதிகளிலிருந்து ஜனங்களுக்கு சுகம் கொடுக்கும்படி கெஞ்சிரும். பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி கெஞ்சிரும். பரமதாவே நல்ல பிதாவே, இந்த ஊழியத்தை இந்நாள் வரைக்கும் கைவிடாமல் நிலைநிறுத்தி பாதுகாக்கிற தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரமதாவே நல்ல பிதாவே, ஏராளம் தாராளமான பிரசங்கியார்கள் ஊழியக்காரர்களை சபையில் எழுப்பும்படி கெஞ்சிரும். இப்பொழுதும் இருக்கக்கூடியதான ஊழியக்காரர்கள் பிரசங்கியார்களுக்கும் பரமதாவே நல்ல சுகம் பெல்லாம் ஆரோக்கியத்தை கொடுத்து எல்லாரையும் பாதுகாக்கும்படி கெஞ்சிரும். வாக்குத்தமான கிரியை சபையில் நடப்பிக்கும்படியாயும் கெஞ்சிரும். பரமதாய் உலகத்தை கண்ணோக்கி பார்த்தலும், ஆபத்து அழிவுகள் மோசங்களிலிருந்து ஜனங்களை பாதுகாத்தலும், பஞ்சம் பசி பட்னிகளிலிருந்து ஜனங்களை பாதுகாத்தலும், இயற்கை சீற்றங்களிலிருந்து ஜனங்களை பாதுகாத்தலும், இனி வரக்கூடியதான் நாட்கள் நேரங்கள் நிமிஷங்கள் எல்லாவற்றிலும் எல்லா ஜனங்களையும் சகல ஆபத்துகள் மோசங்கள் தீங்களுக்கு நீங்களாக்கி உமக்குள்ளும் உங்கள் இரத்தத்திற்குள்ளும் வைத்து பாதுகாக்கும்படி கெஞ்சிரும். நல்ல பிதாவே, உங்கள் ஜனங்கள் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் ஜீவிக்கும் கிருபை செய்தாலும், தங்கள் வீடுகளிலே குறிப்பிட்ட சமயத்திலே போய் சேரத்தக்கவாறு வாகன வசதிகளை கட்டளையிட்டாலும், வாகனத்திற்கு முன்னும் பெண்ணும் இருந்து பாதுகாத்தாலும், இந்த விதமான கேடுகளும் ஆபத்துகளும் வாகனங்களுக்கும் பரமதா வாகனத்தை இருக்கக்கூடியவர்களுக்கும் நான் நேரிடாது எல்லாரையும் பாதுகாக்கும்படி கெஞ்சிரும். இனி வரும் நாட்களிலும் பாதுகாத்தாலும், குற்றங்கள் குறைகள் அணுகாது காத்தாலும், யாவர் மேலும் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் அன்பாயிரும் தயவாயிரும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் சபையினத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென்.